நாளில் சிஸ்டர் அவர்களே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். அவர்கள் இந்த நாமத்தில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை நம்ம வரவேற்கலாம். வாங்க சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக நல்லா உட்காந்துருக்குறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ எல்லோரும் எழுந்து நின்று இன்றைக்கி என்ன தினம்? அது இல்லை, மிலாடி நபினா பிரியாணி சாப்பிடணும்ல. இன்றைக்கு பெண்கள் முகாம். என்ன பெண்கள் முகாம்? ஆமாம். அப்போ ஒருத்தர் நம்ம வாழ்த்தணும் இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நின்று கொண்டு நீங்கள் இதுவரையிலும் யாருக்கிட்டையாவது பேசாமல், இதுவரைட்டையும் அவங்கக்கிட்ட போய் பழகாமல் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 பேர்கிட்டனாலும் போய் வாழ்த்துதல் சொல்லணும். வாழ்த்தணும். அவங்கள என்ன சொல்லி வாழ்த்துவீங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்புறம் அநேக ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கனம் பெற்றவள், நீ கோடா கோடியா. எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு 2 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். சீக்கிரமாக. தெரியாதவங்க கிட்ட தான் போகணும், தெரிஞ்சவங்ககிட்ட போகக்கூடாது. தெரியாதவங்ககிட்ட தான். இது வரைக்கும் நான் பேசலை, அவங்ககிட்ட பார்த்ததில்லை, பழகலை. போயிட்டு வாங்க. ஒரு எக்ஸசைஸ். போயிட்டு வாங்க. இடத்த விட்டு அசைங்க பார்க்கலாம். கொஞ்சம் சொல்லிட்டீங்களா சிஸ்டர்? குட். அன்பு சொல்லிட்டியா? விசாரிங்க, அவங்ககிட்ட விசாரிங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களை நான் பார்க்கலையே, உங்களை பார்த்துருக்கேன் ஆனால் பேசலையே. பேசுங்க. கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, எல்லாரும் போய் பேசிட்டு வந்துட்டீங்க. அடுத்த முறை பார்க்கும்போது அப்படி பேசுவீங்க தானே? பேசுவீங்களா சிஸ்டர்? நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்லணும் எங்கள்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும் இல்லையா? நம்ம போய் நம்ம வீட்டில் உட்காரலாம். நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு எல்லாம் போய் பேசிட்டு வரோம். ஆனால் நம்முடைய சபைக்குன்னு வந்துட்டோன்னா பாருங்களேன். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்குன்னு வந்துட்டோம்னா குறிப்பிட்ட சேரில் தான் உட்காருவோம். உண்டா இல்லையா? சொல்லுங்கள். உண்டா இல்லையா? இந்த சேரை விட்டு மாறி வேறு சேரில் உட்கார மாட்டோம். பக்கத்தில் யார் வந்து உட்காரணும்? நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் வந்து உட்காரணும். வேறு யார் வந்து உட்காரக்கூடாது. இடத்த பிடிச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் இருக்கிறோமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மனம் உள்ளவர்களாக, ஒருத்தர் விசாரிக்கிறவர்களாக, ஒருத்தர் அன்பு செலுத்தலாம், ஒருவருக்காக ஒருவர் செபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இப்போ நீங்களும் ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த விடுதலை ஆவியானவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். அவரை நாம் மனதார போற்றுவோம், மனதார துதிப்போம். நமக்கு கொடுத்த ஜீவன், நமக்கு கொடுத்த சுகம், நமக்கு கொடுத்த பலன், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் ஏராளம். பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தலாமா? கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வந்து அமரட்டும், நம்மை பலப்படுத்தட்டும். சிந்தனைகள் சிதறாதபடிக்கு, சோர்வுகள் வராதபடிக்கு நம்மை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டோட கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஸ்தோத்திரம். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்தில்ல, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்தில்ல, எல்லாம் கிருபை.
கிருப 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 கிருப. ஆமாப்பா, எங்களால் எதுவுமே ஆகாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையினால தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கிருபையினால தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நாங்கள் செழித்திருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். அந்த கிருபையினால தான் ஆவின் பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன், நான் ஒன்றுமில்லை. அடியாளை மறைத்து இந்த சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தர் நீர் வந்து ஒவ்வொருத்தரோடு இடைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே எங்களை அழைத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாருக்கும் மனதார என்னுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எந்த விதத்திலுமே நான் தகுதியுள்ளவள் அல்ல. நான் ஒரு பாரம்பரியமான ஒரு டிஎல்சி சபையை சேர்ந்த. என்னை பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? பார்த்தது இல்லையா? டால்மியாபுரத்தில் ஒருத்தர் மட்டும் கை தூக்குறாங்க. அன்பு பார்த்துருக்கேன். ஓகே. டால்மியாபுரத்தில் பெனியல் கிரேஸ் அசம்பிளி சபையினுடைய போதகருடைய துணைவியார் நான். பாஸ்டர் பேர் சம்பத்குமார். அவங்க பஸ் ஸ்டாண்டில் டால்மியா சிமெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் எங்களுடைய சர்ச் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாரம்பரியமான டிஎல்சி குடும்பத்தில் ஒரு உபதேசியாருடைய மகள் நான். என்னுடைய கணவனாரும் ஈரோட்டில் ஒரு உபதேசியாருடைய மகன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இணைக்கப்பட்டு கடைசியில் டால்மியாபுரத்தில் வந்து சேர்ந்துட்டோம். அவர் லேப் டெக்னீஷியனாக டால்மியா சிமெண்ட்ஸ் கம்பெனியில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1993 வருடம் நாங்கள் திருச்சியில் பிள்ளைகளுடைய படிப்பின் காரணமாக, எனக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆண், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய மகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறாங்க. என்னுடைய மகனுக்கு 17 வருடம் கழித்து ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கடந்த ஆண்டில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. 17 ஆண்டுகள் குழந்தையே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க குழந்தை பிறக்காது, அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் காட்டிலும் மகனும் மகளுடைய விசுவாசம் தான். நம்மளுடைய விசுவாசம்லாம் காட்டிலும் ஆண்டவர் அதைத்தானே, இருதயத்தை தானே பார்ப்பார் இல்லையா? 17 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் எங்களுடைய குடும்பம். கணவர் வந்து லேப் டெக்னீஷியனாக வேலை செஞ்சு கொண்டிருந்தார். 1993 ஆண்டு நாங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரணமாக திருச்சியில் மாம்பழச்சாலையில் பார்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் குடியிருந்த பிள்ளையோட படிப்புக்காக அங்கே போயிருந்தோம். 93 ஆண்டு டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கில் அன்றைக்கு வந்து அந்த கம்பெனியில் எல்லோரும் வந்து டூர் போகிறாங்க, ஊட்டிக்கு டூர் போகிறாங்க. அப்போது கணவர் வந்துட்டு இல்லை என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு என் மகனை மட்டும் அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் தான் வீட்டில் இருந்தோம். திடீர்னு ராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி அப்படி இருக்கும், 7-7:30 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துடுச்சு. எப்படி வந்தது ஏதான் வந்ததுன்னு தெரியல. நல்லா இருந்தவர் தான், செஸ்ட் பெயின் வந்துடுச்சு. உடனே போய் அவர் என்ன பண்ணார், ஏன்னா அவர் லேப் டெக்னீஷியன் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால எல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் யாருக்கு என்ன வரும் எப்படி வரும் எல்லாமே தெரியும். போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டே மயங்கி படுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியவே இல்லை. தட்டி எழுப்புறோம், எனக்கு என்னமோ பண்ணுது, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. நான் யாருக்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. மேலே மாடியில் வந்து ஒரு சிமெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் இருந்தார். அவரை உடனே கூப்பிட்டு இந்த மாதிரின்னு சொன்னால் அவர் உடனே வந்தார், கார் எடுத்தார், எங்களை கொண்டு போய் திருவானைக்காவலில் இருக்கிற வெங்கடேஸ்வரா நர்சிங் ஹோம் தெரியுங்களா, வெங்கடேஸ்வரா நர்சிங் ஹோமில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணோன்னே அந்த டாக்டர் சொன்னார், பிழைக்க மாட்டார், இவர் பிழைக்கவே மாட்டார், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டஞ்சன் மாதிரி ரூம், அந்த ரூமில் கொண்டு போய் போட்டு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு போயிட்டாங்க. நர்ஸ் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எப்படின்னா ஃபுல் இது வச்சுட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படி தேவையோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும்.
அவர் வந்து அந்த ஸ்டாஃப் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டாங்க. என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சனால எனக்கு ஆக்சிஜன் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, அதை கரெக்ட் பண்ணணும். அந்த ஆக்சிஜன் ஃபுல்லானதுனால பிளட் வாமிட் வந்துடுச்சு. அதனால் உடனே அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு இதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி, சரி நான் போய் கூப்பிட்டோன்னே அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க, இல்லை சார் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இல்லைம்மா நீ எனக்கு சரியாக வைக்கல, நீ இதை கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஸ்டாஃப்க்கு தெரியவே தெரியல. அப்போ உடனே சொன்னாங்க, இதை இப்படி திருப்பி இப்படி மாட்டி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா பாரம்பரியமாக இருக்கிற இது தானே, எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா காப்பாற்றுங்க ஏசப்பா, அவ்வளோதானே இருக்கும் நம்மளோட ஜெபம். இப்போது அந்த சிச்சுவேஷனில் சொல்லிட்டார் டாக்டர் வெளியில் வந்துட்டு, காப்பாற்ற முடியாது, நீங்கள் மனசை தேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பக்கத்து ரூமில் ஒரு அம்மா இருந்தாங்க. நான் வெளியே போய் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. யார்கிட்டையும் அவ்வளோ தூரம் பழக்கம் அந்த ஊரில் இல்லை. எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியவே இல்லை. பக்கத்தில் போய் நின்றுட்டு, என்ன ஆண்டவர் என்ன செய்யறது தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளார நினைக்கும் போது, அந்த பக்கத்து ரூமில் இருக்கிற அந்த அம்மா வந்து சொன்னாங்க, உடனே இந்த ரூம்லேருந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு சொன்னால், இந்த ரூமில் வந்து யார் இந்த ரூமில் அட்மிட் ஆனாலும் அவங்க மறித்து தான் டெட் பாடியாக தான் வெளியே கொண்டு போவாங்க. அதனால் நீங்கள் உடனே இந்த ரூமிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை பார்த்தா சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, இந்த ரூம்லேருந்து ஷிஃப்ட் பண்ணிடுறீங்களே அப்படின்னு. நான் போய் சொல்ல முடியுமா? கணவர் எப்படி இருக்கிறாரு? உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். அந்த சிச்சுவேஷனில் சுவர் பரமா எசேக்கியாவை போல எனக்கு அந்த நாட்கள் வந்து பாரம்பரியமான கிறிஸ்தவ சபையில் இருந்தனால எப்படி ஆண்டவரை தேடணும், எப்படி கூப்பிடணும் அப்படின்ற எந்த இதுவுமே எனக்கு தெரியல. சுவர் பரமாக நின்றுட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. ஆமாம், அந்த நேரத்தில் சுவர்புறமா நின்று அழுதேன். ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ண, அப்போல்லாம் அது ஒன்று தான் இருக்கும். ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு என்ன செய்யறனே தெரியவே இல்லை. டாக்டர் சொன்னார் இப்படின்னு. விடியற் காலை ஆரம்பிச்சிருச்சு. விடியற் காலையில் டால்மியா சிமெண்ட்ஸில் வேலை செய்கிற சீஃப் டாக்டர் வந்தார். அவரோடு கூட ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்தோன்னே, சார் இப்படி சொல்லிட்டாங்க, என் கணவரை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டேன். எத்தனை லட்சமாக பணம் வச்சுருக்க கையில்? ஒரு சீஃப் டாக்டர் அவர் வந்து கேட்டது அதான் முதல் கேள்வி. உன் கணவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே? எத்தனை லட்சம் நீ வச்சிருக்கிற உன் கணவரை காப்பாற்றுவதற்கு? என்ன செய்வீங்க? யோசித்து பாருங்க. கர்த்தர் மாற்றம் அன்றைக்கு என்னை தொடலைன்னு சொன்னான், அன்றைக்கு நானும் என் கணவரை இழந்திருப்பேன். சார் என்கிட்ட பணம்லாம் இல்லை, ஆனால் என் கணவரை எப்படியான காப்பாற்றுங்க, என்கிட்ட இருக்க நகையில்லானாலும் நான் கொடுத்துட்றேன், என் கணவர் எப்படியான காப்பாற்றணும். போமா, உனக்கு வேறு வேலை இல்லையா, தூக்கிட்டு போமா அப்படின்னு. மறுபடியும் அழுதேன். ஏசப்பா எனக்கு என்ன செய்யணும்னே தெரில, நீங்கள் தான் என் கணவரை காப்பாற்றி ஜீவனை கொடுக்கணும், ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொன்னேன். எங்கேருந்து தான் கம்பெனியிலேருந்து ஆட்கள் வந்தாங்கன்னே தெரியாது. ஒரு 8:30 9 மணி இருக்கும். டைரக்டர்லேருந்து கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப்லேருந்து டாப் டு பாட்டம் ஒரு 10-15 பேர் வந்தாங்க. அவங்க திருச்சிக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக வேண்டி எல்லாரும் வேனில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது அந்த டைரக்டர் சொன்னாராம், நம்ம போகிற வழியில் தானே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல், சம்பத்தை போய் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்க, வேணாம் நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்துக்கலாமே. இல்லை நம்ம போகும்போதே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த அன்பு. எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, எங்கெங்கேயோ போய் அவர் டெல்லியிலேருந்து வருவாங்க, வெளியேறதுலேருந்துலாம் வருவாங்க, ஆனால் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்காது. இங்கே வந்து இவர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாம் நார்மலில் இருக்கும், சரியான ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதனால் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து இங்கே டெஸ்ட் பண்ணிக்குவாங்க, வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அன்பு அவர்களை நெருக்கியது. எல்லாரும் வந்தாங்க. நான் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தேன். பக்கத்தில் இந்த சீஃப் டாக்டர் இருந்தார் தான், அந்த டால்மியா சிமெண்ட்டில் வேலை செஞ்சோம். நான் யார் பேரையும் சொல்லலை, இருந்தாங்க தான், அவங்களும் இருந்தார் தான். வந்தோடனே, ஏமா அழுகிறீங்கன்னு. சார் இப்படி சொல்லிட்டாங்க, பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல சார், எப்படியாவது என் கணவரை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் வந்துட்டோம் இல்லைம்மா, நீ ஏன் பயப்படுகிறீங்க,
நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் பேசினாங்க. அவர் சொன்னார், இல்லை முடியாதுன்னு. சரி, நாங்கள் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, சரி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சீஃப் டாக்டர், எங்களுக்கு இந்த டால்மியா சிமெண்ட்டில் சீஃப் டாக்டர் சொன்னார், அப்போ ஆம்புலன்ஸை டால்மியாபுரத்துலேருந்து திருச்சிக்கு வரணும், திருவானைக்காவலுக்கு வர வச்சிடலான்னு சொன்னாங்க. யோ என்னையா, டால்மியாபுரத்துலேருந்து இங்கே வர வரைக்கும் இந்த ஜீவன் இருக்குமா? டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தீங்களே, ஏன் இதை நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்டுட்டு உடனே பக்கத்தில் இருந்த லேபர் ஆஃபீஸரை கூப்பிட்டு உடனே ஃபோன் பண்ணி லோக்கலில் இருக்கிற ஆம்புலன்ஸை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வித்தின் 5 minutesல ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதற்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, டாக்டர் சென்னியப்பனுக்கு ஃபோன் பண்ணி இது எங்களுடைய பேஷண்ட்டுங்க, நீங்கள் உடனே இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. உடனே 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க. ஒரு 5 minutesல திருச்சி உறையூரில் இருக்கிறதான ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் சென்னியப்பன் அவர்கிட்ட கொண்டு போனாங்க. நாங்கள் போய் ஆம்புலன்ஸில் வெளியே தான் ஆம்புலன்ஸ் அப்படி உள்ளே அப்படி போகுது, என்ட்ரு ஆகுது. உடனே சீஃப் டாக்டர்லேருந்து சென்னியப்பன்லேருந்து அடுத்த அசிஸ்டண்ட்டு, ஸ்டாஃப் நர்ஸு எல்லாம் வந்துட்டாங்க அந்த ஆம்புலன்ஸ்குள்ளாரே. எங்கேயானு இப்படி நடக்குமா பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்களேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் ருசித்தேன். ஆனால் அந்த நாட்களில் மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, ஞான ஸ்நானம்னா என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஐக்கியம் இது எதுவுமே தெரியாது. வெறும் பாரம்பரியமான டிஎல்சி சபையை சேர்ந்தது தான். ஜெபங்கள்லாம் சாதாரண ஒரு ஜெபந்தான். வந்தாங்க, டாக்டர்ஸ் பார்த்தாங்க, உடனே எடுத்தாங்க, ஐசிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி வசதி எடுத்தோன்னே அப்போலோக்கு போகலாம், அங்கே போகலாம், அந்த வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோமில் ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு உடனே அவர் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் அந்த டாக்டர் மறக்கவே முடியாது எங்களால். கவலைப்படாதீங்க, நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, உன் கணவர் பிழைத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே என்னோடய சகோதரிக்கெல்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம். அந்த நாட்களில் செல்ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லை. ஃபோன் பண்ணி வர சொன்னோம். அவங்களும் சாயந்தரம் வந்துட்டாங்க. அவர் ஐசியூவில் இருக்கிறாரு. நானும் என் சகோதரியும் ஐசியூக்கு வெளியில். எங்கள் அக்கா கொஞ்சம் ரசிக்கப்பட்டவங்க தான். அதனால் அவங்க வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஜெபிக்கிறாங்கன்னு எங்கள் அக்கா ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க எனக்குள்ளார ஒரு உந்துதல் வந்தது பாருங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஐசியூக்குள்ளார வெளியில் நானும் என் சகோதரியும் என் சகோதரி ஜெபிச்சாங்க. ஜெபிக்க எனக்குள்ளார ஒரு அபிஷேகம், எனக்குள்ளார ஒரு உந்துதல், எனக்குள்ளார ஒரு ஆவின் வல்லமை இறங்குச்சு. நான் என்ன செஞ்சேன், என்ன பண்ணேன் எனக்கே தெரியல. அதே நிமிஷத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்நிய பாஷைகளில் கூட தேவனை துதித்து ஆராதிக்க கற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் நடந்தது எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமினால் கர்த்தர் என்னை நிரப்பினார். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, பயப்படாத மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறவளாய் கடந்து வந்திருக்கேன், எதை குறித்தும் பயப்படாத, என்னை மாத்திரம் சார்ந்துக்கொள். இந்த ஒரே சத்தம்தான். அப்படியே ஆண்டோட சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். என் சகோதரி கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு ஜெபிக்கிறதுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். என் கணவர் அங்கே ஒரு 1 வீக்குக்கு மேலே அங்கே தான் இருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நம்ம ஜெபிக்கலாம் இந்த தான் தோணும் எனக்கு. ஜெபிச்சு கொண்டே இருப்பேன். அப்போ நான் ஒரு வாரம் கழித்து டாக்டர் சொன்னார், என் கணவர் பிழைத்து கொண்டார், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் இங்கே ஆப்ரேஷனுக்கு எந்த வழியுமே கிடையாது. பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டல் மாத்திரம்தான் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் அது ஒன்று தான், பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ஆப்ரேஷனுக்கு. இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போயிட்டு ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயும் அசையக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது, அப்படியே படுக்கையில் தான் இருக்கணும். அந்த படுக்கையிலே சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டு பத்திரமா அவரை பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப பேசக்கூடாது, பத்திரமா அவரை பார்த்துக்கொண்டு 1 month கழித்து திரும்பி நீங்கள் யாராவது ஒருத்தர் வாங்க, அவருக்கு எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அங்கேயே ஒரு இசிஜி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்னான்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார். அந்த 1 மாத காலம் கிட்டத்தட்ட 2 மாதமே வச்சுக்கோங்களேன். 2 மாத காலங்க. மே மாதம் இப்படி பண்ணது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் மாதத்தில் டாக்டர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே இது ஆன்ஜியோ கிடையாது, எக்கோ கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனோன்னே அவங்க பார்த்தாங்க. உடனே எக்கோ எடுக்க ஆரம்பித்தாங்க. எக்கோவில் பார்த்தீங்கன்னா
எல்லாமே 100% பிளாக். ஒன்று 98, ஒன்று 99, 8 பிளாக் இருந்துச்சு. 8 பிளாக் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வது? என் கையில் ஒரு பைசா கூட இல்லை. முழங்கால் போட்டேன். ஜெபம் தான். எப்படி தான் அந்த ஜெபிக்க எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னே தெரில. ஜெபிப்பேன், அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் பலப்படுத்தினார், தைரியத்தில் பலப்படுத்தினார். நம்மளாம் கொஞ்சம் ஒரு ஒரு தலைவலியே வந்துட்டுன்னு சொன்னால் அப்படியே என்ன செஞ்சிடும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் என்னை பலப்படுத்தினது இன்றைக்கு நினச்சாலும் அந்த விசுவாசத்தை நான் இன்ன வரைக்கும் விடலை. அதற்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா 8 பிளாக்கில் 8 அடைப்பு இருந்தது. அதில் அந்த ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 ஆப்ரேஷன் தொடங்கினாங்க. 8 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. 8 மணி நேரம் உள்ளே போயிட்டு வெளியே டாக்டர் வந்துட்டு சொன்னார், வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டன் ஆயிடுச்சு, ரொம்ப திக்காயிடுச்சு, அதனால் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாயிடுச்சு. என்ன பிளாக் ஆயிருக்குன்னா இந்த டால்மியா சிமெண்ட்டுடைய அந்த சிமெண்ட் அப்படியே போய் எல்லா வால்வையும் என்ன செஞ்சு அடைச்சிருச்சு. அதனால் ரொம்ப கஷ்டம், ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வால்வெல்லாம் அந்த அடைப்பெல்லாம் என்ன செய்யணும், கட் பண்ணி அடுத்த கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து அங்கே வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ ரொம்ப கஷ்டம் இது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு சொன்னாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மறுபடியும் போனாங்க. மறுபடியும் போய் கிட்டத்தட்ட 6 பிளாக் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எவ்வளோ நேரம் ஹார்ட் வெளியே இருக்க முடியும் இல்லையா? ஹார்ட்டை வெளியே எடுத்து வச்சு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் திருப்பியும் ஹார்ட்டை உள்ளே வைக்கணும். ஓப்பன் ஹார்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஆண்டவர் பிழைக்க வைத்தார். ஹல்லேலூயா! எத்தனை நல்லவர் பார்த்தீங்களா? விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்தவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்தவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்தவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்தவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்தவர், வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தகப்பன். அவரை விட்டு பிரியவே முடியல. ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, கொண்டு வந்து ஐசியூவில் போட்டாங்க. ஐசியூவில் போட்டு காலையில் டாக்டருக்கு நம்பிக்கை இல்லை, டாக்டர்கள் நம்பலை. நான் விசுவாசித்தேன். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். நான், ஆண்டவரே, என்னுடைய கணவருக்கு நீங்கள் ஜீவன் கொடுப்பீரானால் எங்களுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உமக்காக ஓடுவோம், உமக்காக நிற்போம், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்காக மாத்திரமே ஜீவிப்போம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உம்முடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எல்லாரையும் பார்க்குற இடத்துல நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். என் கணவரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினேன். அந்த ஐசியூவில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டாக்டர் காலையில் வந்து இவர் மரித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க வந்தார். இவருக்கு பக்கத்து பெட்டில் இருக்கிறவர் மரித்து போயிட்டார். இவருக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி 8 அடைப்பு 5 அடைப்பில் இருந்து யாருமே பிழைச்சதே கிடையாது. அதனால் அந்த டாக்டர் காலையில் வந்து இவர் மரித்து போயிருப்பார்னு சொல்லி தான் பார்க்க வந்தாங்க. ஆனால் இவர் ஜீவனோடு இருக்கிறனால இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இது எடுத்துடணும். ஆப்ரேஷன் பண்ண நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வைப்பாங்க. ஏன்னா அது சரியாக சர்க்குலேஷன் சரியாக வரணுன்றதுக்காக வேண்டி. இவருக்கு மூச்சு திணறல் வந்தோன்னே உடனே அந்த டாக்டர் வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டாராம். எடுத்தோன்னே சுவாசம் நல்லா வந்துருச்சான். சரியான நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். பக்கத்து பெட்டில் இருக்கிறவர் மரித்து போயிட்டார். டாக்டர் பார்க்க வந்தது இவரும் மரித்து போயிருப்பாருன்னு தான் பார்க்க வந்தார். ஆனால் ஜீவன் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்க வைத்திருக்கிறாரு. எத்தனை நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? எத்தனை நல்ல ஆண்டவர். அந்த ரூம்லேருந்து ஒரு 5 நாள் கழித்து மறுபடியும் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளார
அன்றைக்கு வந்து இந்த ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த எல்லா விசிட்டர்ஸ் நிறைய சொந்த பந்தங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துட்டு போனனால அந்த வூண்டு வந்து ஆறலை. வூண்டு என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்கிறது, அதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுலேருந்து பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன செய்யணும்னா காசு போட்டு உள்ளே அப்படியே விடுவாங்க, அப்படியே இது மாதிரி போகும், அப்படியே குழாய்க்குள்ளார இது போகிற மாதிரி உள்ளே போட்டு அதை எடுப்பாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் தானே ஜீவன் கொடுத்தீங்க, ஏன் இந்த ஜீவனுக்கு இப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, என்ன செய்கிறதப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன், உமக்காக வாழ்கிறேன்னு சொன்னேனே, ஏன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற வளையல கழட்டுறியா அப்படின்னு கேட்டார். உன் கையில் இருக்கிற பேசுங்க, என் கூட பேசுங்க. உன் கையில் இருக்கிற எதுக்கு கேட்டிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம், யூகிச்சு. பெண்கள் தானே நீங்கள்லாம், ஏன் கையில் இருக்கிற வளையல கழட்டு, எதுவுமே இல்லை தானே, நான் ஜெபம் தானே பண்ணுறேன், ஏன் என் கணவருக்கு ஜீவனை கொடுத்தீங்க, ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, சிச்சுவேஷன் வருது, ஏன் இன்ஃபெக்ஷன் வரணும், அதுக்கு அவங்க விட்டு அந்த பஸ்ஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப அவர் படுற சிரமத்தை பார்க்க என்னால் முடியலையே, நான் உமக்காக நிற்கிறேன்னு தானே சொன்னேன், ஏன் ஆண்டவர் இப்போ வளையல கழட்ட சொல்கிறீங்களே. வளையல் கழட்டுறதா? கரெக்ட். தங்க வளையல் தான் போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு கல் வச்ச வளையல் போடணுன்னு ரொம்ப ஆசை. எப்படி பேசுங்க, என் கூட பேசுனா தான் எனக்கு வார்த்தையே வரும். அமைதியாக கேட்டுட்ருக்குறீங்களே. கல் வளையல் போடணுன்னு ரொம்ப ஆசை. என் கணவன்கிட்ட கேட்பேன், நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் வீட்டில் கேட்டுட்ருப்பேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்கலாம்ல, கல் வளையல் வாங்கி கொடுங்க, கல் வளையல் வாங்கி கொடுங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ கல் வளையலுக்கு ஆசைப்பட்டில்ல, உன்னோட ஆசை என்னை காட்டிலும் இந்த வளையல் மேலே உனக்கு அவ்வளோ ஆசை, அதனால் அந்த வளையலை கழட்டிடுன்னார். சரி, வளையலோடு நான் என்ன பண்ணேன், என்னோடய தாலி செயினையும் கழட்டிட்டேன். இப்போ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கழட்டிட்டேன். மோதிரம் போட்டிருந்தேன், அதையும் கழட்டிட்டேன். ஆண்டவரே பொருத்தனை செஞ்சேன், ஆண்டவரே இதை நான் கழட்டிடுறேன், இனி ஒருபோதும் என்னை நானே அலங்கரிச்சுக்கல. ஏன்னா என்னோடய விருப்பம் அதுதானே, கல் வளையல் போட்டுக்கணும் அப்படின்றது. அலங்கரித்து கொள்ளலை ஆண்டவரே, என்னுடைய கணவனுக்கு ஜீவனை கொடுத்துருங்க ஆண்டவரே. அடுத்த நாள் காலையில் என் கணவரை பார்க்கும் பொழுது, என்ன கையில் காணோம், கழுத்தில் காணோம், கையில் விரலில் மோதிரத்தை காணோம், வித்துட்டியா, எல்லாம் விற்று தான் என்னை காப்பாற்றுறியா, அப்படின்னா என்னை காப்பாற்றவே வேணாம், எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு என்னை காப்பாற்றணும்னு நினைக்காத நீ. எங்கே வச்சிரு, நான் எல்லாத்தையும் கழட்டி தலானி கடையில் தான் வச்சுருந்தேன், எங்கே வச்சுருக்காதியே, அடகு கடையில் கொண்டு வச்சிட்டியா, இல்லைங்க வச்சுருக்கேன், கர்த்தர் என் கூட பேசினார், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதனால் ஆண்டவர் சொன்னார், நான் அதனால் கழட்டி வச்சிட்டேன். இல்லை நீ வந்து மறைக்கிறேன்ட்ட, நீ அதை விற்கிறதுக்காக தான், அடகு வைக்கிறதுக்காக வேண்டி தான் நீ இப்படி பண்ணியிருக்க, அப்படின்னா நீ எடுத்து போடு அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஆண்டவர்கிட்ட மனசுக்குள்ளாரே ஜெபம், ஆண்டவரே என் கணவருக்கு அதை எடுத்து போட்டுக்கிறேன், அவரோட உள்ளத்தில் நீங்கள் பேசணும் ஆண்டவரே, என்கிட்ட பேசுனீங்க நான் செஞ்சுட்டேன், ஆனால் அதே இது அவர்கிட்டையும் பேசணும், நீங்கள் தானே சொல்லிக்கிறீரு, இருவரும் ஒரே சரீரம்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன், மறுபடியும் எடுத்து போட்டுட்டேன். ஒரு 2 நாள் தான், நீ கழட்டிரு அப்படின்ட்டார். ஏங்க அப்படின்னு, கர்த்தர் என்கிட்ட பேசினார். அல்லேலூயா, கர்த்தர் என்கிட்ட பேசினார். நாம் எதையெல்லாம் ஆசையோட, எதையெல்லாம் இச்சிச்சு, எதன் மேலே அதிகமாக நம்ம கவனம் வைக்கிறோமோ, எதன் மேலே அதிகமாக நம்ம ஆசை வைக்கிறோமோ, அதை கர்த்தர் பிடுங்கிடுவார். சொல்லுங்க, என்ன என்று உனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், என்னை தவிர வேறு யார். அப்படியே அது எல்லாத்தையும் கழட்டி கர்த்தருக்கென்றுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டோம். கர்த்தர் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். இந்த பண தேவைகளெல்லாம் எப்படி சந்தித்ததுன்னு எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியவே இல்லை. வீட்டுக்கு வந்தோம். அக்டோபர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவரி ஆனார். அந்த நாட்களில் என்ன செய்வோம், குடும்பமாக உட்காந்து நான், என் கணவர், என் பிள்ளைகள் 4 பேரும் கோட்டஸில் இருந்தோம். அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், பைபிளை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இதை கேட்டுட்டு எல்லாம் கோட்டஸ் தானே, பக்கத்தில் இருக்கிற ஜனங்க எல்லோரும் என்ன சொன்ன, வாலிப பிள்ளைகள்லாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வர ஆரம்பிச்சிடோன்னே அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் ஒரு பிராமின் கேர்ள் இருந்தாள். நாங்கள் இப்படி நல்லா ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம்.
அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க அடிக்கடி யார் யார் வராங்கன்னே தெரியவே தெரியாது. அவங்க வருவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க ஜெபிக்கிற வச்சு நாங்களும் என்ன செஞ்சோம், பழகிட்டோம். அப்படியே ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். யாருமே மனம் திரும்பலனா என்ன, ரட்சிப்புனா என்ன, எதுவுமே சொல்லித்தரல. இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். இதை படிக்க படிக்க மனம் திரும்புதல்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன, ஏன் எடுக்கணும், எதற்காக எடுக்கணும், பரலோகத்துக்கு போகிற வழி என்ன, எல்லாமே இது ஒன்று தான் காட்டி கொடுத்தது. நம்ம இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட போய் சொல்கிறோம் இல்லையா, சுவிசேஷம் சொல்கிறோம். எப்படி சுவிசேஷம் சொல்கிறோம்? சுவிசேஷம் எப்படி சொல்வீங்க? இயேசுவை பற்றி இல்லை, அதை காட்டிலும் உங்களுடைய சாட்சி, நம்மளுடைய சாட்சி தான் ஒருவருடைய மனதை மாற்றும். இந்த வேத புஸ்தகத்தில் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் சாட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாட்சி தான் சுவிசேஷம். நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கை, நம்மளை பார்த்து மற்றவங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. கர்த்தர் நமக்கு செய்ததை நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்படி நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எல்லா பிள்ளைகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லைனில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தா சத்துரு சும்மா இருப்பானா? அவன் கொக்கரிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே கம்பெனிக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. போய் கம்பெனியில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, என்னமோ அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்கிறாங்க. பார்த்தானா ராத்திரியில் பார்த்தா எங்களால் தூங்க முடியல, பிசாசு ஓடுது, பிசாசு லைனில் ஜல்லு ஜல்லுன்னு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என் கணவருக்கு வந்துருச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சு. கூப்பிட்டு, என்னப்பா நீ என்னமோ ஜெபம் பண்ணுறியாமில்ல, அந்த லைனில் வந்து எல்லாரும் வராங்களாம், பேய் ஓடுதான், ராத்திரியில் ஜல் ஜல்லுன்னு நடக்குதான், எங்களாலாம் தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க, என்னப்பா இதுன்னு. சார், நான் என் வீட்டில் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் யாரையுமே வாங்கன்னு கூப்பிடவே இல்லை, நான் யாரையும் கூப்பிடவே இல்லை, அவங்களாக வர்றவங்கள நீ வரக்கூடாது போன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமே இல்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், அதுக்கு அதுங்க பிள்ளைங்க வராங்க, பெரியவங்க வராங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வேணால் அவங்கள நீங்கள் தடுத்து நிறுத்திக்கோங்க. அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட எல்லோரும் சொல்லி பார்த்தாங்க, ஆனால் அவங்க கேட்கல. எங்களுக்கு அங்கே போனால் மன ஆறுதலாக இருக்குது, எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்கிறாங்க. அங்கே இருந்தால் நேரம் போகிறதே எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, எங்களோட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி வந்தவங்க அத்தனை பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யார் என்ன சொல்ல முடியும்? எந்த சீஃபும் எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த கூட்டம் பெருசாக பெருசாக என்ன செய்கிறது தெரியவே இல்லை. வெள்ளிக்கிழமை தோறும் என்ன செய்யுங்க, சகோதரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதரிகள் வந்து அது பக்கத்தில் பழகுவாங்கள்ல, அந்த சகோதரிகள்லாம் வருவாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணலாம் வாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் ஜெபம் தொடங்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரை செய்கிறது, எங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரிய மாட்டேங்குது, எப்படி இந்த ஜனங்களை எப்படி நடத்துறது தெரியல. பவர் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு கார்டு வந்துச்சு, ஜீசஸ் கால்ஸ் பவர் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு கார்டு வந்துச்சு. அப்போ என் கணவர் இந்த ஆப்ரேஷன் ஆகி ஒரு 3-4 மாதம் இருக்கும், அந்த பவர் மினிஸ்ட்ரியில் போய் கலந்து கொண்டாங்க. அந்த பவர் மினிஸ்ட்ரி 15 நாள் நடத்தி முடிச்சுட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த செட்டில் எனக்கு வந்துருச்சு. சரி, நானும் போய் என்ன கூட கலா வின்சென்ட் இவங்கெல்லாம் என்னோட பேட்சில் படித்தாங்க, போய் படிச்சுட்டு வந்தேன். அங்கே போனோன்னே காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. மனம் திரும்புதல்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்நானம் எடுக்கன்னா எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 31 செக்கப் போயிட்டு திரும்பி வரும் பொழுது நேராக ஏசிய சர்ச்சில் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கிட்ட போய் யாருமே எங்களுக்கு சொல்லித்தரலங்க. அப்படியே போனோம், அவர்கிட்ட சொன்னோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்னு எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. 93ஆம் வருடம் டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். 94லேருந்து இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி நடத்தி கொண்டே இருந்தோம். இப்போ இந்த ஜனங்களை சரியான விதத்தில் நடத்தணுமே, நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் சொல்லணுமே, இதுக்கு என்ன வழி ஆண்டவர்? ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் சொன்னார், பொதுவான ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி அங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுன்னு. அப்போ என்ன ப்ரேயர்னு ஸ்டார்ட் பண்ணுறது? எல்லோரும் வரணும்ல, எல்லா ஜனங்களும் வரணுமே. அப்போ என்ன ப்ரேயர்னு ஸ்டார்ட் பண்ணுறது, யாரை கூப்பிட்றது, எந்த ஆட்களுமே எங்களுக்கு பழக்கம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். கர்த்தர் 95ஆம் ஆண்டு முதல் ஜனவரி மாதம் பாஸ்டர் வெஸ்லி ஐயா, உங்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு வெஸ்லி ஐயா உயிரோடு இல்லை. இன்றைக்கு விடிய காலையில் நாங்கள் நேரத்தில் லேட்டாக வந்தோம்.
அரியலூர் வெஸ்லி ஐயா தெரியுங்களா? ஒய் வெஸ்லி, அரியலூர் ஒய் வெஸ்லி ஐயா நல்ல பாட்டு பாடி வார்த்தைகளை விதைப்பாங்க. காட்டுப்புறாவின் சத்தம். அவர் இன்றைக்கு விடிய காலையில் கத்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார்கள். அவரை தான் முதல்ல கூப்பிட்டோம். அவரையும் சிஸ்டர் ரேச்சல் அவங்களையும் முதல்ல கூப்பிட்டோம். கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு உபவாச ஜெபம் ஆரம்பித்தோம். பொதுவான இடத்துல வச்சு ஒரு உபவாச ஜெபம் ஆரம்பித்தோம். இந்த ஜனங்கள் அப்படியே வர போக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. இவங்களுக்கு சரியான வழியில் இவங்களை நடத்தணுமே, இப்படியே விட்டுற முடியாதுல்ல, வெறும் உபவாச கூட்டம் நடத்திட்டு போயிட்டே இருக்க முடியாதுல்ல, இவங்களை சரியான ஒரு வழியில் நடத்தணுமே, எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இவங்களும் பெற்றுக்கொள்ளணுமே, என்னப்பா செய்கிறது? அப்போ தான் பாஸ்டர் நார்மன் பாஸ்கர் எங்களுக்கு பழக்கானாங்க. அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அங்கே போகும்பொழுது இங்கேருந்து இந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்வோம், வேனில் கூட்டிகிட்டு போவோம், அப்புறம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவோம், அங்கேயே ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணோம். எல்லாமே அப்படியே ஆண்டவர் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரே எங்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்போ பாஸ்டர் சொன்னார், நார்மன் பாஸ்கர் சொன்னார், எவ்வளோ நாட்களுக்கு இப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க, நீங்கள் அங்கேயே ஒரு ஆலயத்தை கட்டிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இடத்துக்காக எங்கே போய் தேடுறது, ஒன்றுமே தெரியல. ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை காண்பிச்சு கொடுங்க ஆண்டவரே. என் கணவர் அதோடு அந்த வேலையில் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன், கர்த்தாவே உமக்காக தான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி. அப்போது அவர் அந்த பணம் வந்ததில் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு பின்னாடி பக்கத்தில் எத்தனையோ ஏக்கர் அதை விற்றாங்க. சரி, நாங்கள் அதை 2.25 லட்சம் கொடுத்து வாங்கிட்டோம். வாங்கி அதில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துச்சு, எப்படி நீ இந்த இடத்த வாங்கலாம், இது கம்பெனியோட இடமாச்சு, உனக்கு யார் இதை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ரிட்டையர்மெண்ட் பணம், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் வந்த 2.25 லட்சத்தை அப்படியே போட்டு கொடுத்துட்டோம், ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா கம்பெனி சொல்லுது, இல்லை இது கம்பெனியோட இடம், உங்களை யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னு. இந்த ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு பதிலாக நீ உனக்கு நான் பணத்தை கொடுத்துட்றோம், 2 லட்சம் திருப்பி கொடுத்துட்றோம், நீ வேறு எங்கேயான இடத்த பார்த்துக்கோங்கன்னாங்க. ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியல, இந்த டால்மியாபுரத்தில் எப்படி ஆகலும் உங்கள் நாமம் மகிமைப்படணும், எப்படி ஆகலும் ஜனங்கள் தொடப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பணும், உங்களுடைய வருகையில் இந்த ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணுமே, எங்களுக்குன்னு இதை கொடுத்துருக்குறீங்களே ஆண்டவரே, இதை நாங்கள் செய்யணுமே ஆண்டவரே, நீங்கள் தான் வாசலை திறந்து கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். பாருங்கள், அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் வந்தார். அவர் ரொம்ப பழக்கமானவர், அமலதாஸ் என்று. அவர் வா உனக்கு ஒரு நான் இடத்த வாங்கி தரேன். ஏன்னா அவர் அடிக்கடி ஜெபத்துக்கு வருவார். அவருக்கு சரீரத்தில் பலவீனம் வரும்போதெல்லாம் டெய்லி வருவார், ஜெபம் பண்ணிட்டு போவார். உன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனாவே எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பா, நான் நல்லா இருக்கேன், நான் சுகமாக இருக்கேன்னு சொல்லுவார். வா உனக்கு நான் இடம் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட், இப்போ நாங்கள் கட்டியிருக்கிற அந்த சர்ச், அந்த இடத்த வாங்கி கொடுக்கறதுக்கு வந்தார். அங்கே போய் அவரை கேட்கவும், ஏயா உனக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த அல்லையிலையா கூட்டத்தை கொண்டு வந்துட்ட, நீ என்கிட்ட இடம் வாங்கிட்டு அல்லையிலையா கும்பல் போட்டுறதுக்கா, சத்தம் போடுறதுக்காக என் இடத்த கேட்குறியா, போய் அவனுக்கு வேறு வேலை இல்லையா, போங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ரொம்ப துக்கத்தோடு நடந்து வந்துட்டு இருந்தாராம். வந்துகிட்டே இருக்கும் பொழுது, அப்போல்லாம் சைக்கிள் தான், 2 வீலர்லாம் கிடையாது, சைக்கிளில் தான் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளார ஆண்டவர் பேசினார். என்ன நினச்சாரோ தெரியல, ஒரு பாதி வழி தான் வந்திருப்பாராம். இந்த டால்மியா சிமெண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வரும்பொழுது அந்த மனுஷன் முன்னாடி சைக்கிளை மறிச்சாராம். சாரி சார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நாளைக்கு வாங்க நான் அந்த இடத்த உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். எத்தனை நல்ல ஆண்டவர், கைகளை தட்டலாமா? இந்த ஆண்டவர் எத்தனை நல்ல ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். அந்த தேவன் நல்ல தேவனாக இருந்தனால அந்த 10 சென்ட் இடத்த வாங்கிறதுக்கு, குறைந்த விலையில் வாங்கிறதுக்கு, ஏன்னா எங்கள் கையில் இருந்தது அப்போது 2 லட்சம் தான், அது குறைந்த விலையில் வாங்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினோம். பாஸ்டர் காசிபாண்டி டேனியல் வந்தார். அவர் அந்த நாளில் ஒரு உபவாச ஜபத்தை அங்கே ஒரு கூரையை போட்டு ஒரு உபவாச ஜபம் ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த உபவாச ஜபம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை உபவாச ஜபம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரார். அப்படியே படிப்படியாக அங்கே ஆலயத்தை கட்டவும். எங்களுடைய ஜபம் எல்லாம் எப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படணும், ஜனங்களுக்கு சத்தியம் போகணும். இன்னும் பாரம்பரிய கட்டிலே இருக்கிறாங்க.
இன்னும் பாரம்பரியத்தை விட்டு வெளிவர முடியாமல் விக்கிரக கோட்டைக்குள்ளார கிடக்குறாங்களே, இந்த கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு உடைய சத்தியம் போகணும் ஆண்டவரே. அதற்கு நீங்கள் எங்களை பயன்படுத்தணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு தான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் சரியான வழியில் எங்களை நடத்தி கொண்டே வந்தார். இப்படியே நடத்தி கொண்டு வர நாட்களில் 2005 மறுபடியும் ஒரு அட்டாக் வந்துச்சு. மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ண, ஏன்னா அன்னைக்கு 8 பிளாக்கில் 6 தான் செஞ்சுருந்தாங்க, 2 அப்படியே வச்சுருந்தாங்க. அதில் 1 மறுபடியும் அட்டாக் வந்துருச்சு. மறுபடியும் அந்த சென்னையப்பன் டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அவர் சொன்னார், பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அதனால் பரவாயில்ல. அதுக்குள்ளார டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாம். 2010 வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன், நடுவில் நிறையா இருக்குது, எல்லாம் சொன்னால் டைம் ஆயிரும். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்படி அந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார், பிழைக்கிறது கஷ்டம்தான், இன்னொரு 5 நிமிஷத்தில் நீங்கள் டாக்டர் காதர்கிட்ட கொண்டு போங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னாங்க. அந்த டிரைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற டிரைவரை வந்து சொல்லவே முடியாது, மறக்கவும் முடியாது. 5 நிமிஷத்தில் எந்த டிராஃபிக் எப்படி இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டார். உடனே இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே டாக்டர் சென்னையப்பன் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் அப்படியே ரெடியாக, எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பைசா கட்டுங்க, ஏன்னா இந்த நாட்களெல்லாம் நீங்கள் ஒரு பேஷண்ட் உள்ளே போகணுன்னு சொன்னால் முதல்ல என்ன சொல்லணும், பணம் தான் முதல்ல கட்டணும். இத்தனை லட்சத்தை முதல்ல கட்டினா தான் பேஷண்ட்டு மேலே கை வைப்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை. போனோம், டாக்டர் உடனே பார்த்தாரு, எல்லாம் பண்ணார். வாயில் எல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க, வாயில் பிளட்டு வந்துடுச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. மறிக்க மாட்டான்ற மாதிரி நிலைமையில் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் ஒரே நம்பிக்கை, கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாளும் மாறாதவர். என்ன நோக்கத்தோடு இந்த டால்மியாபுரத்தில் எங்களை வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் சத்துரு தொடவே முடியவே முடியாது. எத்தனை காரியங்கள் நடந்தாலும் நான் தாங்கிக் கொள்ளுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். எவ்வளோ பேர் வந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான் உன் கணவர் மன்னிச்சிடுவார், இனிமேல் அவ்வளோதான், ஊழியம் அவ்வளோதான், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும் உறுதியாக இருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் எங்கள் விசுவாசிங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பாஸ்டருக்குன்னு எல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க, நான் கண்ணீரே வடிக்க மாட்டேன். ஏன்னா அழைத்த தேவன், அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகிடுவாரா? விலகவே மாட்டார். என்ன நோக்கத்தோடு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய், நம்மோடு கூட அவர் சொல்லியிருக்கிறார்ல, உயிருள்ள நாட்கள் வரைக்கும், இந்த முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஆப்ரேஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த டாக்டர் போயிட்டு வெளியே வந்துட்டார். முடியாது, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்களாம் படியில் உட்காந்து காத்துட்டே இருப்போம், என்ன காணுமே, ஜெபம் பண்ணிட்டேமே, சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, நீங்கள் விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நிச்சயமாக அவர் உயிரோடு வருவார், உங்கள் ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, செய்யணும் ஆண்டவரே, இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே உட்காந்து இப்போ சோத்திரம் பண்ணிகிட்டே இரு. டாக்டர் வெளியே வந்தார், என்னையும் என் பிள்ளைகளை கூப்பிட்டாரு, அந்த இதில் போட்டு காட்டினார், பாருங்கள் இப்படி இருக்குது, எப்படி நான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த அந்த தேட்டருக்குள்ளார போயிட்டு இனிமேல் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு, கணவர் சொல்லும் பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும், கையை உதறிட்டு வெளியே வரும்போது என் கணவர் கூப்பிட்டாராம், டாக்டர் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தேன் நான், ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்காக, அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டண்ட், அந்த இது உள்ளே தள்ளுவாங்க ஸ்டண்ட்டு வைக்கிறதுக்கு, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்காக செய்யுங்க, நீங்கள் செஞ்சாலும் நான் மறிச்சிடுவேன், செய்யாமல் போனாலும் நான் மறிச்சிடுவேன், ஆனால் இந்த ஒரு விஷயம் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனுஷன் இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து விட்டாராம் பாருங்கள், கரெக்டாக போயிடுச்சான். போயிட்டு எந்த இடத்துல பிளாக் இருந்துச்சோ அந்த இடத்துல ஸ்டண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கே ஆச்சரியம். அதனால் இவருக்கு, என் கணவருக்கு பேர் வச்சுருக்காங்க மிராக்கிள் மேன். இப்போவும் நாங்கள் செக்கப்புக்கு போனால், வாங்க சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அந்த டாக்டரையும் மறக்கவே முடியாது. எந்த நேரத்தில் சும்மா சாதாரணமாக ஒரு பலவீனம் வந்துடுச்சு சொன்னால் ஒரு மெசேஜ் தான் அனுப்பும், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினா உடனே ரிப்ளை அனுப்பிடுவார், இதை இப்படி பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு வாங்க, இப்படி போங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட தூதர்களை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வச்சிருக்கிறார். விசுவாசத்தில் குன்றி போயிடாதீங்க, விசுவாசத்தில் பலப்படுங்க, கர்த்தரை நம்புங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. இதுவரையில் நடத்தின தேவன்
இனியும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இது வரைக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கான பணங்கள் 2வது தடவை செஞ்சதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம், இன்னும் யார் இந்த பணத்தை அனுப்புனாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், எல்லா தேவைகளையும் கர்த்தரே சந்தித்தார். என்கிட்ட இருக்க நகையெல்லாம் நான் வச்சு தான் இருக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு கொடுக்கணும்ல, அப்புறம் பேத்தி இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கும் உம்முன்னு இருக்கிறீங்களே. என்ன சிஸ்டர், என்னங்க சிஸ்டர், இன்றைக்கும் கர்த்தர் ஒன்றிலுமே குறைவில்லாமல் வச்சுருக்கார். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி சாப்பிட்டு. சிரிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? மீன் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னேன். பா, மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நாளைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னார். சொல்லி ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு விசுவாச பையன் மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு 3 கிலோ மீன் இருக்கும். ஆச்சரியமாக இல்லை கேட்குறதுக்கு? அப்படியே கொண்டு கொடுத்தான். எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் நான். என்னப்பான்னு, சிஸ்டர் உங்களுக்கு தான் ஆண்டி, சாப்பிடுங்க ஆண்டி, இன்னும் வேணா சொல்லுங்கள். எனக்கு அது அந்த நேரத்தில் எனக்கு அழுகை தான் வந்துச்சு. நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன், நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கிற தேவன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு நினைப்பேன், எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. ஃப்ரூட் ஸ்வீட் நிறைய வந்துடும். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், ஸ்வீட் ஆண்டவர் அனுப்பிடுவார். ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து தெரியவே இல்லை. எங்களை இன்னமும் ஆசீர்வதித்து தான் வச்சுருக்கார். என் பிள்ளைகளை அப்படியே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய சிறிய மகன் மஸ்கட்டில் வேலை செய்கிறான். அந்த நாட்களில் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. என் மகன் படித்து முடித்து தான் இருந்தான். இந்த இது கைக்காட்டியில் இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் அந்த மேனேஜர் வந்து அந்த டைரக்டர் வந்து கூப்பிட்டு என் கம்பெனியில் அந்த வேலை செய்யணும்னு சொன்னார். அங்கே போய் வேலை செஞ்சான். அங்கே போய் வேலை செய்யும்போது அவர் பார்த்துட்டு, இவர் வேலை இவ்வளோ நல்லா செய்கிறாப்ல அப்படின்னு சொல்லி, வா என் கம்பெனிக்கு வந்துடு, நான் உனக்கு பர்மனெண்ட்டாக வேலை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வேலை செஞ்சதை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற நேரத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணான் மஸ்கட்டுக்கு போய். உடனே அங்கே இன்றைக்கு ஜென்ரல் மேனேஜராக மஸ்கட்டில் ஆயில் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் மகளும் என் மருமகனும் சென்னையில் ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாங்க தான், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. ஆனால் கர்த்தர் என் மருமகனுடைய உள்ளத்தில் முதல்ல பேசினார், நீ ஊழியம் செய்யணும், இந்த வேலையை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட என்னோடய பேத்திக்கு 1 வயசு பர்த்டே அப்போ அவர் வேலையை விட்டது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் தான் சொன்னார், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, அதனால் நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவர் என் மகளையும் கூட வேலையை விட்டுட்டு லட்சக்கணக்காக கையில் சம்பாதிச்சவங்க இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக என் மகளும் மருமகனும் நிற்கிறாங்க. அதே போல் என் மகனும் மருமகளும் அந்த மஸ்கட் பட்டணத்தில் தங்களுக்கு நேரம் கிடைச்ச நேரத்துலலாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற அந்த ஆலயத்தில் கீபோர்டு வாசிப்பான், வர்ஷிப் பண்ணுவான், மெசேஜ் கொடுப்பான். கர்த்தர் அங்கேயும் பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். 17 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. 17 ஆண்டுகள். என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க சிஸ்டர் உங்கள் மருமகளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதா? இப்போ தான் எத்தனையோ நாகரிகமாக டெஸ்ட் டியூப் பேபின்றாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்களே சிஸ்டர். இல்லை, கர்த்தர் கொடுப்பார். அவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தில் வாய்க்கும். நான் விசுவாசிக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாக குழந்தையை தருவார். 17 ஆண்டுகள் கழித்து கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு லால்குடி ஃபெலோஷிப் மீட்டிங் வந்து எங்கள் சர்ச்சில் நடந்துச்சு. அன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், மரணமே ஆனாலும் அவரை மாத்திரம் உறுதியாக பிடிச்சு கொண்டீங்கன்னா அவர் செய்கிற காரியங்கள் அதிசயமானதாக இருக்கும், அற்புதமானதாக இருக்கும். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? அப்படியே கண்களை மூடலாமா? கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை திரும்ப அளிக்கிற தேவன். அவர் நம்முடைய தகப்பன். அவரை விசுவாசிங்க, அவரை விட்டுறாதீங்க, அவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. எத்தனை சூழ்நிலைகள் நான் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் நேரம் பத்தாது. கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடலாம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாரும் சொல்லாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். ஆமாண்டவரே, எங்களால் எதுவுமே முடியாதப்பா. தேவன் எங்களை அழைத்த விதம் வேறு ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்த தேவன் நீர் ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களை கைவிடாமல் இருந்தீரப்பா. இனியும் உதவி செய்ய வல்லவரப்பா. ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, என் கணவருக்கு 76 ஆண்டுகளாகிவிட்டது வயது. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, துக்கப்பட்ட நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே இல்லை. இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு காலையில் பாஸ்டர் வெஸ்லி ஐயா இறந்துட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். கடந்த வாரத்தில், கடந்த நாளில் இருந்தவர் இன்றைக்கு இல்லையே. எங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, என் கணவரை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே. உம்முடைய அனாதி நோக்கம் இன்னும் என்ன செய்யணும்ப்பா நாங்கள் உமக்காக? அதான் நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னும் உமக்காக நாங்கள் என்ன செய்யணும்ப்பா? அது வரைக்கும் ஜீவனை கொடுத்துருங்க. அது செய்து முடிக்கிற வரைக்கும் ஜீவன் தந்து அவரை நடத்துங்க. நான் அவரோடு ஒரு துணையாக இருக்கணும். நாங்கள் குடும்பமாய் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த சாட்சி ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இன்னும் வர்த்திக்க பண்ணுவீராக. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? அப்புறமா தான் பதில் சொல்லுவீங்க. நல்ல பொறுமையாக ரொம்ப கவனமாக கேட்டீங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவரை யாரெல்லாம் உறுதியாக பற்றி கொண்டார்களோ அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு கற்றுக்கொள்ள. எத்தனை பாடுகள் இன்னும் நிறைய உண்டு, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அதிகமாய் அவர்களை கர்த்தர் அதிகமாய் பாதுகாத்து நடத்தி வந்து ஊழியத்தில் மிக அழகாக பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே போய் நல்ல இடத்தை வாங்கி மிக அழகான ஒரு அரண்மனை போல், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அரண்மனை போல் ஒரு ஆலயத்தில் ஆராதிக்கிற ஒரு பாடல் என்று சொல்லி, அதுபோல் நல்ல நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறாங்க. நல்ல ஊழியம் செய்கிறார்கள். இந்த நாளில் சாட்சி எனக்கு அதிகமாக என்னுடைய பலவீனத்தில் அந்த சாட்சி என்னையே பலப்படுத்தினது. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறோம். சகோதரியும் அவர்களோடு மகள்தான். ஆனால் நல்ல டேலண்ட், நல்ல படித்த நல்ல வேலை செய்தவர்கள் எல்லாம் இப்போ தெளிவாக நம்மளோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அவங்களும் நல்ல பைபிள் காலேஜ் டீச்சராக, தம்பிக்கு கொரோனா டயத்தில் பாடம் நடத்தும்போது ரூமில் தான் பாடம் நடத்துவாங்க. அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் பாடம் நடத்துனாங்க. நல்ல இங்கிலீஷில் நல்ல டேலண்ட்டாக நல்ல பாடம் நடத்துனாங்க. நல்லா ஆராதிக்கிறவர்கள் 2 பேரும், மருமகனும் மகனையும் பார்த்தா உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அண்ணன் தம்பின்னு நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க மருமகனும் மகனும்னு சொல்லி. அந்த அளவுக்கு நல்ல பாடி ஆராதிக்கிற கிருபை பெற்றவர்கள். நல்ல பாச சம்பத் அவர்கள் நினைக்கும் பொழுது, நாங்கள் கொரோனாவில் இருக்கும்போது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், கவலைக்கிடம் கவலைக்கிடம் கவலைக்கிடம்னு தான் வரும் ஃபோன் எங்களுக்கு வரும் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போல்லாம் அநேக ஊழியர்கள் எங்களை வந்து உற்சாகப்படுத்தி ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது பாச சம்பத் அவர்களை எங்களால் மறக்க முடியாது. ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பாஸ்டர் நல்லா வந்துடுவாங்க. அங்கேருந்து வர செய்தியெல்லாம்
செய்தியெல்லாம் பயங்கரமான செய்தி, வானத்துக்கு பூமி குதிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம், ஆண்டவரே நீங்கள் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் செய்திகள் வரும். கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக யார் மூலமாக கர்த்தர் நம்மளோட வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அது போல் பாஸ்டர் நல்லா வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க, நல்லா வந்துடுவாங்க. ரொம்ப பொறுமையாக அன்பாக பேசுகிற நல்ல ஊழியக்காரர் தகப்பன் அப்படி நல்லா வந்துடுவாங்கன்னு சொல்லும் பொழுது என்னுடைய உள்ள நல்ல பலன் அடைய, அதை அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்வேன். அப்படியே ஆண்டவர் படிப்படியாக நல்ல சுகமாகி வர செய்ய கிருபை செய்தார். அதனால் இந்த நாளிலே அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு இதெல்லாம் எங்கேயுமே கேட்க முடியாது. நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துறது வார்த்தை தான். சாப்பாடு சரீரத்தை பலப்படுத்தும், வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கரங்களை தட்டி மீண்டுமாய் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் முகாமிற்கு எங்களை அழைத்த பாஸ்டர் அங்கிள்க்கும் ஆண்டிக்கும் முதலாவது நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே தேவனுடைய திட்டம், இது கர்த்தருடைய திட்டம். அவருக்கு தான் முதல் மகிமையை நம்ம செலுத்தணும். அவருக்கு நம்ம செலுத்தும் பொழுது மற்றவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. அப்படிதான் எப்பொழுதுமே கர்த்தர். இப்போ அம்மா மூலமாக பேசினதை கேட்டீங்க இல்லையா? எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் அளவிட முடியாதது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்கிறோன்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை மாத்திரமே. அவர் எங்களை வச்ச இடத்துல நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், அவர் எங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார், கர்த்தர் எங்களை உயர்த்துகிறார், கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் எங்கள் மூலமாக பேசுகிறார். எல்லாமே அவரால் ஆயிற்று. அது என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இன்றைக்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி நான் ஆண்டி சொல்லும் பொழுது முதல்ல ரொம்ப பயந்தேன். ஆண்டி முதல் நாள் ஒரு 2 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, என்ன நாங்கள் உங்களை தான் கூப்பிடணும்னு திட்டமிட்டுருக்குறோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னோன்னே நான் முதல் வார்த்தை ஆண்டிகிட்ட சொன்னது, நான்லாம் இல்லை, பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்புறம் கர்த்தர் பேசினார், நீ எங்கே இருக்கிற, ஏன் பயப்படுற? அந்த வார்த்தையை தான் எனக்கு முதல்ல கொடுத்தாரு. அப்போ ஆண்டிகிட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே சரி ஆண்டி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்பத்துலேருந்து அந்த வார்த்தை என் கூட இடைப்பட்டு கொண்டே இருந்துச்சு. நீ எங்கே இருக்கிற? அதே கேள்வியோடு தான் இன்றைக்கி நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில். ஓகே, எல்லாரும் முழு மனதா உங்கள் வேறு சிந்தையே வராமல் கர்த்தரிடத்துலையே இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்திலேயே இருக்கிறோமா? இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, எங்கே இருக்கிற? இந்த கேள்வியோடு நம்ம இன்னைக்கு தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, அன்பு தகப்பனே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்கே இருக்கிறோன்ற கேள்விக்கு பதில கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படி, அப்பா எங்களுக்கு சொல்லி தரும்படி, நாங்கள் நிற்கிற இடம் சரியான்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எந்த இடத்துக்கு நீங்கள் வச்சிருக்கீங்களோ ஆண்டவரே, நாங்கள் எங்கே வருவது உமக்கு சித்தமோ, நாங்கள் எந்த இடத்துல நிற்பது உங்கள் சித்தமோ அந்த இடத்த எங்களுக்கு காண்பித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். நான் அல்ல தகப்பனே, என்னோடு கூட ஊழியம் செய்யுங்கப்பா. வந்திருக்கிற அத்தனை ஜனங்களோடு கூட ஊழியம் செய்யுங்கப்பா. சுயத்தெல்லாம் சாம்பல் ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா, என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படி இந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். இந்த முதல் கேள்வி,
கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாம் கிட்ட கேட்ட கேள்விதான் இது. ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு என்ன தெரியாதா? நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. தெரியும். கரெக்ட், தெரியும். அவன் எங்கே இருக்கிறான், எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், எல்லாமே தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த கேள்வியை ஆதாம் கிட்ட கேட்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்தும் இதே கேள்வியை தான் கேட்குறார். அவர் ஃபிசிக்கலாக நீ எங்கே இருக்க, நீ சபையில் இருக்கிறியா, வீட்டில் இருக்கிறியா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறியா, ஜெபிக்கிறியா, என்ன, அதெல்லாம் கேட்கல. உன் ஆவிக்குரிய நிலைமையில் நீ எங்கே இருக்கிற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கிற, அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். உனக்காக நான் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சேனே. ஆதாமை பார்த்து, ஆதாமை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைச்சு அவனை அந்த தோட்டத்தில் நடுவில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து, அப்புறமா ஒரு இஷ்டமான ஒரு வார்த்தை சொல்லுவார், நமது சாயலா நமது ரூபத்தின்படி நம்ம படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆதி மனிதனை அவர் உருவாக்கினார். கொண்டு போய் அந்த தோட்டத்தின் நடுவில் அவனை வச்சு அவன்கிட்ட அவனோட உறவாடும்படி, எவ்ரிடே அவன் கூட பேசும்படி, அவனோட ஐக்கியப்படும்படி, அதை தான் அவர் ரொம்ப இஷ்டப்பட்டார். ஆனால் நம்ம முதல் மனிதன் என்ன செய்கிறாரு, கொஞ்சமாக பேக் அடித்து மிஸ்டர் சாத்தான் சைடாக வருவார் பாருங்க, அப்போ அப்படியே விட்டு கொடுத்துட்றாரு. அந்த உறவாடல், அவரோடு கூட இருந்த ஐக்கியம், அந்த 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 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பாருங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அவர் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டோன்னே, நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு பயந்து ஒளிந்து கொண்டேன். கேட்குறாரு, சத்தம்லாம் நல்லா தான் கேட்குது. நமக்கு கூட ஆண்டவருடைய சத்தம் நல்லா தான் கேட்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஆவியை பெற்று புதிய மனுஷியாக தான் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். நம்மளும் சத்தத்தை தான் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம சூழ்நிலை அவர் சமூகத்தை விட்டு நாமளும் பயந்து ஒளிந்து நடுங்கி இருக்கும்படி நம்மளை மறைஞ்சிக்கிறதுக்கு கொண்டு போயிடுறது. நாம் எல்லாரும் அவரோடு கூட இருக்கிற உறவில், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் பலப்படாததுனால அந்த ஐக்கியம், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது அந்த சந்தோஷம், முன்னாடி இருந்த சந்தோஷம் நமக்கு வரல. என்ன தான் வருது? பயம் வருது, ஒரு வெட்கம் வருது, அவர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லையே அப்படின்ற ஒரு பயம். நான் தப்பு செஞ்சிட்டேனே, நான் கீழ்படியிலையே. அவர் ஒன்றே ஒரு காரியத்தை தானே சொன்னார், இதை சாப்பிடாத அப்படின்னு ஒரு காரியம்தான் சொன்னார். ஆனால் அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற அந்த பயம். அது மாதிரி தான் நமக்கும், நம்மக்கிட்டையும் ஆண்டவர் சில கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. மெயினாக என்ன சொல்கிறாரு, என்னிடத்துல நீ அன்பாக இருமா, அதை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன், நீ என்ன நேசி, அவ்வளோதான் கேட்டார். ஆனால் அதை கூட நம்ம செய்ய முடியாமல் அநேக நேரத்தில் நம்ம சொந்த காரியங்களை பார்த்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிடுறோம். அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம குறைச்சி கொள்கிறோம். அவரோடு செலவிட வேண்டிய நேரத்தை கம்மி பண்ணிடுறோம். என்னன்னா, நமக்கு உலக வேலை, நமக்கு குடும்பம், நமக்கு பிள்ளைகள், நமக்கு பார்க்க வேண்டிய ஆட்கள் நிறைய, துணி துவைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்போ என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரோடு கொடுக்க வேண்டிய நேரத்தை கம்மி பண்ணிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காருவோம். உட்கார்ந்தோன்னு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும் பாருங்க, ஐயோ நேரத்தை மிஸ் பண்ணிட்டோமே, என்ன செய்கிறது. அடுத்து பின்னாடியே லைன் கட்டி நிற்கும் அடுத்த வேலை. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு சமைக்கணும், வீட்டுக்கார் வருவார், அதை செய்யணும், இதை செய்யணும், அது எல்லாமே திரும்ப நிற்கும் பின்னாடியே. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம நாம் தான் தள்ளி போட்டோம். ஆனால் நாம் நிற்கிற இடம் ஒரு குற்ற உணர்வு.
இப்படி நம்ம நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லாரும் நீதிமான்கள் இல்லை, நாமளும் குறைவுள்ளவர்கள். நாம் கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் உறவாடி அவரோடு கூட ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தும் பொழுது, நம்ம உறவை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது, இந்த குற்ற உணர்விலிருந்து கிருபையாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். அந்த குற்ற உணர்விலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்படியே நம்மளை விட்டுட்டு போயிடல. இப்போ கூட ஆதாம் அவர் அப்படியே விட்டுட்டு போயிடல. நீ பயந்து ஒளிஞ்சிக்கிட்ட, நீ நிர்வாணி ஆயிட்ட, நீ நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடல. தொடர்ந்து அவரோடு கூட பேசுகிறத பார்க்குறோம். அவனுக்கு அத்தி இலைகளை உடுத்தி, அவனுக்கு தோல் உடைகளை உடுத்தி அவனை கொண்டு போய் வைக்கிறத பார்க்குறோம். அவனுக்கான தண்டனையை கொடுத்தாரு, ஆனாலும் அவன் மேலே அன்பாக இருந்ததை பார்க்குறோம். இப்போ கூட நம்ம எல்லாரையும் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோட உறவாடு மகளே, நான் அது ஒன்றை தான் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன். என் சாயலாக நான் உன்னை எதுக்கு படைச்சேன்? பகலின் குளிர்ச்சியான வேளையில் உன் கூட நான் பேசும்படி விரும்புகிறேன், உன் கூட நான் உறவாடும்படி நான் விரும்புகிறேன். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பகலின் குளிர்ச்சியான வேளை அப்படின்னா என்னது? பகலில் எப்போ சில்லுன்னு இருக்கும்? அதிகாலையில். நிறைய பேர் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க அதிகாலையில், ஆனால் சில பேரால் இன்னும் அதிகாலையில் ஜோம் பண்ண முடியறதில்லை. அந்த உறவை நம்மளால் புதுப்பிச்சுக்க முடியல, அதை தக்க வச்சுக்க முடியல. நாம் இன்னும் கை முடக்கி தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு, நைட் லேட்டாக படுத்தேன் ஆண்டவரே. நம்மளே ஆண்டவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லிடுவோம், எனக்கு இன்றைக்கி நிறையா வேலை இருந்துச்சு, இன்றைக்கி நான் தூங்கி போயிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்புறமா வரேன், எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அப்புறமா நான் வரேன் ஆண்டவரே. அப்படி நம்மளை ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா, வேற ஒருத்தவங்க என்னை அதிகாலையில் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றேன்னு ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜீவனோடு இருப்போமா? இல்லை, ஜீவனோட இருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நீ அங்கே இருக்காத, இந்த குற்ற உணர்வு உனக்கு வேண்டாம், என்கிட்ட வா, என் செட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் நான் உன்னை தேடி வரேன், என்கிட்ட பேசு, என்ன நீ என் கூட ஐக்கியமாக இரு, என்னோடு நீ உறவாடு. அந்த சந்தோஷம் உனக்கு அந்த நாள் முழுவதும் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி கற்றுக் கொடுக்கிறார். நம்ம நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது. சிநேகிக்கிறேன், கண்டடைவார்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவங்களுக்கு நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. எவ்வளோ அழகாக வச்சிருக்காரு பாருங்க. அதிகாலையில் நாம் தேடும் பொழுது நமக்கு தேவையான ஐஸ்வர்யம், வெல்த், நமக்கு தேவையான பணங்கள், நமக்கு தேவையான கனம். அடிக்கடி நம்மலாம் யோசிக்கிறது என்ன, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, நான் என்ன வேலை செஞ்சாலும் யாரும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் கூட அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை யாருமே கொடுக்கல. இதை தான் நம்ம அடிக்கடி புலம்புறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், நிலையான பொருள், ஒரு நிலையான ஒரு ஆஸ்தியை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். சுத்த வெள்ளி, பொன், நீதி. அநேக முறை நம்முடைய நீதி பழிவாங்கப்படுது. நிறைய முறை அநீதிகளை நான் சந்திக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதிகாலையில் அவரை தேடும்போது கட்டாயம் நமக்கு நீதி செய்கிற ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். சுத்த வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கேட்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ என் கூட உறவாடு மகளே, உன்னோட உறவை என்கிட்ட சரி பண்ணிக்கோ. அதை தான் இந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்குறார். ரெண்டாவதாக ஒரு ஆள்கிட்ட கேட்டிருப்பார். ரெண்டாவதாக ஒரு ஆள்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சாமுவேலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான்.
ரெண்டாவதா சாமுவேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் அதிகமானதுனால நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். சாமுவேல் அவரை குறித்து, சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அதில் அழகாக அவரை பற்றி நிறைய காரியங்கள் போட்டிருக்கோம். அதில் விசேஷமான காரியம், அவர் கர்த்தருக்கு பணிவிடை செய்தார், அவர் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்டார், அவர் கர்த்தரிடத்துல பெரியவனாக இருந்தார். இப்படி தான் 2வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 3வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் ஏலி தாத்தாவோட கர்த்தருடைய சந்நிதியில் தான் இருக்கிறாரு. நாமும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறோம் இல்லையா? நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் கர்த்தரை தேடுறோம், அப்படி தான் இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சாமுவேலும் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருந்தார். ஆனால் நைட் அவர் படுத்து கொள்ளும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு. என்ன கேட்குது? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புதுசாக நான் எதுவும் சொல்லலை. ஆமாம், சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கு பதில் என்ன சொன்னார்? இல்லை வெரி குட். முதல்ல என்ன சொல்லிட்டார்? அவருக்கு தெரியல, குட்டி சாமுவேலுக்கு தெரியல. 2வது தடவையும் கூப்பிடுறாரு, தெரியல. போய் ஏலி தாத்தாவை கேட்டுட்டு வந்தார், ஒரு ஹெல்ப் எடுத்தார். யாரோ என்னை கூப்பிடுறாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்களா? ஏலி தாத்தா சொன்ன, இல்லை நான் கூப்பிடல. அப்புறமா ஏலி புரிஞ்சிருச்சு. சொல்றாரு, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு நீ சொல்லு, பதில் சொல்லு. உன்னை கூப்பிடுறது தேவன், இது தேவனுடைய சத்தம் அப்படின்னு அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ நம்ம சாமுவேல் என்னதான் அந்த தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்டிருந்தாலும், அங்கேயே பணிவிடை செய்து கொண்டே இருந்தாலும், தேவனுடைய சத்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ளலை. அங்கே வசனம் இருக்கும், இது கர்த்தர் என்று அவன் அறியாதிருந்தான், கர்த்தருடைய சத்தம் என்று அவன் அறியாதிருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதே போல தான் நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் நாம் அநேக நேரத்தில் அநேக வாய்ஸஸை கேட்குறோம். நமக்கு ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாய்ஸ் நம்மக்கிட்ட பேசும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆமாம்மா இதை நீ உடனே செய். நமக்கு யாராவது தீமை செய்திருப்பாங்க, நம்மளை திட்டியிருப்பாங்க, நம்மளை பற்றி குறை சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் போய் பார்க்காத, அவங்கெல்லாம் உன்னை மதிக்கலைல்ல, நீயும் போய் பார்க்காத. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க மதிக்காட்டி என்ன, நீ போ அப்படின்வாங்க. இன்னொருத்தர் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது நீ பார்த்துக்கோ. இப்படி நிறைய வாய்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். நம்ம மனசாட்சி வேற ஒன்று கூட சொல்லும் இல்லையா? கரெக்டாக இல்லையா? நிறைய வாய்ஸ் கேட்குறோம். ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு முடிவை எடுக்கணும், எவ்வளோ தடுமாற்றம் வருது இல்லையா? நிறைய காரியங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். யார் என்ன முடிவை எடுக்கிறதுன்னு நமக்கு தெளிவாக தெரியாது. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், எல்லாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தெளிவாக நமக்கு இதுதான் கர்த்தருடைய சத்தம்னு புரிஞ்சிக்க தெரியல. அநேக நேரத்தில் தவறு செய்வதற்கு இதுவும் ஒரு காரணம். கர்த்தர் நம்மளை கேட்குற, எங்கே இருக்கிற, என் சத்தம் கேட்குற இடத்துல நீ இருக்கிறியா? இன்னைக்கு சாமுவேலை கூப்பிட்டது போல் நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாரு. நம்மளால் சொல்ல முடியுமா இது தேவனுடைய சத்தம்னு? நிதானித்து பார்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் ஒபே பண்ணுறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பிடிக்காதது நான் அங்கே போய் தலை குனிஞ்சு தான் நிற்கணும், ஆனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்வேன் ஆண்டவரேன்னு நம்ம யாராவது சொல்லியிருக்கிறோமா? ஆனால் அப்படி செஞ்சு பார்த்து தான் தெரியும். அப்படி செஞ்சு பார்க்குறவங்களுக்கு அதோட மகிமை புரியும். நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோமே, நம்ம தலை குனிஞ்சு நிற்க போகிறோமே, இதை எப்படி செய்கிறது? கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளியே நினைக்கிறேன், நான் அந்த சுச்சுவேஷனுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நிற்காம, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போய் நிற்கிறேன், நான் போய் சாரி கேட்குறேன் அவங்கக்கிட்ட, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன், நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிசிஷனை கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் எடுத்தோமானால் வெற்றி நமக்கு தான்.
கர்த்தர் நம்மளை அங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அவர் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு எல்லா இடத்துலையும் விளங்க பண்ணினாராம். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் நம்மளை விளங்க பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மற்ற வாய்ஸஸை விட்டுருங்க. கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுகிறார். நிறைய நேரம் நமக்கு சந்தேகம் வேற வந்துடும், இது கர்த்தருடைய சத்தம் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் காரியம், கர்த்தர் பேசும்பொழுது அவருடைய வசனத்தோடு அவர் வார்த்தையோடு ஒப்பிட்டு தான் பேசுவார். அவருடைய வார்த்தைக்கு மாறா அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். நமக்கு சொல்லுகிற அந்த காரியம் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறபடி இருந்ததானா, இந்த வார்த்தை அதை சொல்லுச்சுன்னா தைரியமாக நம்ம முடிவெடுக்கலாம். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம், இதை நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு. அதே போல் ஜெபிக்கும் பொழுது நம்ம மளிகை லிஸ்ட்டு போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்ல, இதெல்லாம் எனக்கு இருக்கு, நான் என்ன செய்கிறது, ஒரே குழப்பம், எப்படி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போமே ஒழிய அவர் பதில் சொல்கிறத கேட்குறதுக்கு அந்த லிசனிங் ஸ்பிரிட் நமக்கு இல்லை. அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லிடுவோம், ஆண்டவர் சைலண்ட்டாகவே இருக்கார், நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அவர்கிட்டேருந்து பதிலே வரல. ஆனால் அப்படி இல்லைங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். அவர் நம்ம என்ன கேட்டாலும் அதற்கு தகுந்த பதில் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்று ராஜாக்களில் நம்ம வாசிப்போம், பெருங்காற்று வந்துச்சான், அங்கே பேசல ஆண்டவர். பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அங்கே கூட ஆண்டவர் பேசலை. அக்கினி வந்தது, அங்கேயும் அவர் பேசலை. ஆனால் ஒரு சைலண்ட்டாக ஒரு அமைதல் உண்டாயிற்று பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசினார். நாமும் கூட ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசுவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்குறதுக்கு நாமளை விட்டு கொடுக்கணும். நாம் இருக்கிற இடத்துலையே இருந்து நாம் சொல்கிறதையே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா பதில் தெரியாது. அவர் சத்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி செய்கிற இடத்திற்கு நாம் கொஞ்சம் மூவ் ஆயிடணும். இந்த பழைய இடத்துலையே நின்று புலம்பிக்கிட்டே எனக்கு இதை தாரோம், அதை செய்யும், இதை செய்யும், எனக்கு முடிவு எடுக்க சொல்லிக்கூடும் இப்படியே சொல்லிக்கிட்டு இல்லாமல் சைலண்ட்டாக இந்த சைடு வந்துடணும். நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், நான் செய்கிறேன், அதை நான் முடிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் இனிமேல் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு அவரோட இருதயத்தையே வெளிப்படுத்துவார். அப்படி தான் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். ஏலியின் குடும்பத்தை கொடுத்த ரகசியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். ஏலியின் குடும்பத்தை குறித்து, அவங்க பிள்ளைகளை குறித்து ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இருதயத்தின் குமுறல், இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி இருக்காங்களே ஜனங்க, அதை குறித்து வெளிப்படுத்துவார். அவனை ஒரு தீர்க்கதரிசியாக அந்த இடத்துல இருந்தால் அவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஊழியக்காரனாக அவன் அந்த சாமுவேலை பார்ப்பதற்கு அந்த ஒரு சிம்பிள் ஒபீடியன்ஸ், அந்த ஒரு கீழ்ப்படிதல், நான் கேட்குறேன் ஆண்டவரே, நான் ரெடியாக இருக்கேன் ஆண்டவரேன்னு எப்போ சாமுவேல் ஒப்பு கொடுத்தாரோ அப்போ தான் ரகசியங்களை வெளிப்படுத்தவும், கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளவும் சாமுவேலுக்கு முடிஞ்சிச்சு. அதுபோல தான் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம கணவன்மார்களை குறித்து, இல்லை நம்ம ஃப்யூச்சரை குறித்து என்னதான் குழப்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவதாக ஒரு ஆள், அது நம்ம நிறைய செய்வோம். மூன்றாவதாக ஒரு ஆள் மோசே. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் அதை நம்ம படிக்க முடியும். மோசேவை குறித்து பார்க்கும்போது
யாத்ராகமம் 3வது 4வது அதிகாரங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது நேரம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நான் வாசிக்கலை. 2வது வசனத்தில் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது முட்செடியின் நடுவிலே ஆமாம் அவர் தரிசனமானார். மோசேக்கு அவர் தரிசனமானார். ஒரு பிளான் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். 3வது அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, என் ஜனங்கள் அவங்களோட கூக்குரல் ரொம்ப அதிகமாயிட்டு, அவங்கள நான் மீட்டு கொள்ளும்படி உன்னை தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்மள மாதிரி தான் மோசே என்ன சொல்கிறாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, 11வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னாலலாம் இதெல்லாம் முடியாதுப்பா, நான்லாம் செய்ய முடியாது, எனக்கே பேச தெரியாது, எனக்கே தைரியம் இல்லை, எனக்கு திக்கு வாய் எல்லாம் சொல்கிறாரு, நான் எப்படி போய் இதெல்லாம் செய்கிறது? ஆனா ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் உமக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு 12வது வசனத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், உமக்கு சித்தமான யாராவது ஒருத்தரை கொண்டு அந்த வேலையை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பார். நான் ஆண்டவர் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே மேலே ஆமாம் கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. சாக்கு போக்கு சொல்லுகிற ஆளை பார்த்தா ஆண்டவருக்கு இப்படி தான் இருக்கும். உனக்கு உள்ளத்தில் ஏதாவது ஒரு பாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அதை உன்னை கொண்டு செய்து முடிக்க தான் ஆண்டவர் விரும்புவார். நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் அவருக்கு கவலை இல்லை. நாம் தான் அதை செய்து முடிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைப்பில் எங்கே நிற்கிறோம் இன்னைக்கு? நாம் முதலாவது நாம் தான் இதை செய்யணுன்ற உந்துதல் நமக்கு இருக்கா? நம்ம எல்லாரும் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், கணவன்மார்கள் இருக்கிறாங்க, நாம் மாத்திரம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் பத்தாது. நம்ம ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார், நீ சொல்லி கொடு, நீ பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொடு, நீ பிள்ளைங்களை இப்படி வளர்த்து கொடு அப்படின்னு நம்மக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருப்போம், எனக்கே வேலை இருக்காண்டவரே, எனக்கே டயர்டாக இருக்காண்டவரே, என் கணவர் சொல்லி கொடுக்கட்டும், அவங்க அவங்க பாட்டி தாத்தா சொல்லி கொடுக்கட்டும், நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறேன் ஆண்டவரே, நாங்கள் சரியாக வச்சுருவாங்க ஆண்டவரே. இப்படி நம்ம சாக்கு போக்கு. ஆனால் யாரை நம்பி தான் பிள்ளைங்களை கொடுத்தாரு, யாரை நம்பி தான் கணவரை கொடுத்தாருன்னா உங்களையும் என்னையும் நம்பி தான் நம்ம குடும்பத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும்படி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அந்த குடும்பம் பரலோகத்துக்கு வரலன்னா நீங்களும் நானும் தான் போய் நிற்கணும். மோசேவை போல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோமா? இன்னைக்கு நிதானிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்வார், நீ தான் அதை செஞ்சு முடிக்கணும்னு. உனக்கு நான் ஒரு ஆரோனை தரேன், உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அதே மோசேவை கொண்டு பார்வோன் இடத்துல பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தாங்க நீங்களும் நானும் நம்ம கையில் தான் அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நான் செய்கிறேன்ப்பா, என் குடும்பத்தின் பொறுப்பு என் மேலே தான் விழுந்தது, நான் இனி இந்த மாதிரி சாக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ நம்ம குடும்பத்துடைய மீட்பை நம்ம கரத்தில் கொடுக்குறார். நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லையில் இருக்க ஜனங்களுடைய மீட்பை நம்ம கரத்தில் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆதாமை போல ஓடி ஒழியக்கூடாது, ஓடி ஒளிஞ்சு பயந்து அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்கக்கூடாது. அதே போல் சாமுவேலை போல் நாம் அதை தெரியாமல் கர்த்தருடைய சத்தத்தை அறிஞ்சு கொள்ளாமல் இருந்துடக்கூடாது. மோசேவை போல் சாக்கு போக்கு சொல்கிறவங்கள நாம் இருந்துடக்கூடாது. நாம் எல்லாரும் விசேஷித்தமானவர்கள். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். கடைசியாக இன்னொரு காரியம் நம்ம பெண்களாக இருக்கிற நம்மளுக்கு அதை சொல்லணுன்னு ஆசைப்படுறேன். தாவீதை குறித்து, தாவீது அவரும் அப்படிதான் இருக்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததை பார்க்குறோம். அவர் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1-4 வசனங்கள் நீங்கள் குறிச்சிக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் யுத்த காலமாக இருந்தது. ராஜாக்கள்லாம் எங்கே போகணுமா? யுத்தத்துக்கு போக வேண்டிய காலமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ராஜா என்ன பண்ணார்? யுத்தத்துக்கு போகலை. அந்த இடத்துல சொல்லியிருந்தது, தாவீதோ தாவீதோ என்னாச்சு? எருசலேமில் இருந்து விட்டான். ஆனால் மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்காக வச்ச இடம் யுத்த களம், அங்கே போயிட்டாங்க. ஆனால் நம்ம தாவீது மாத்திரம் இங்கேயே இருந்ததை பார்க்குறோம். அதோடு மாத்திரம் அவர் நிறுத்திடல. அடுத்தது என்ன செஞ்சார்? தூக்கத்திலிருந்து எழுந்து உப்பரிகையின் மேலே உலாத்திக்கிட்டு இருக்கிறது. நம்ம கூட நிறைய நேரம் அப்படி செய்வோம்ல, அப்படி கொஞ்சம் போய் அப்படி சுற்றிட்டு அப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கண்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் நல்லா தெரியுது, அதெல்லாம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன வாங்கியிருக்காங்க, அதை விட இன்னும் ஆவிக்குரிய ரீதியாக சர்ச்சில் இந்த சிஸ்டரை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு மாத்திரம் அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு, அவங்களுக்கு மாத்திரம் ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு. இப்படி நம்ம கண்கள் அப்படி அலைய விட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தாவீதும் அலைய விட்டு பார்த்துட்டே இருக்கார். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. பத்சேபாலை பார்க்குறாரு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. அதோடு நிறுத்தியிருந்து அப்படியே உலாத்தி அடுத்த சைடுக்கு வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் என்ன செய்கிறாரு? அவர் விசாரிக்கிறாரு. அது யார், என்ன, ஏது, தான் பார்த்த அந்த காட்சிக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காட்சி அப்படியே விட்டுருந்தா தப்பில்லை. அவர் நடந்தார், பார்த்தாரு, போயிட்டாரு, அவ்வளோதான். ஆனால் அந்த பார்த்த அந்த காட்சிக்கு அப்படியே கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்து ஜீவனை கொடுத்து என்ன செய்கிறார்? கடைசியாக தவறு செய்கிறத நம்ம பார்க்குறோம். தவறு செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிதாங்க நம்மளும் நிறைய நேரத்தில் அவர் இருக்க வேண்டிய இடம் யுத்த களம், ஆனால் அவர் இருந்ததோ அரண்மனையில் எருசலேமில் இங்கேயே இருந்துட்டார். அவர் செய்ய வேண்டியது ஜனங்களை பாதுகாத்து அந்த ஜனங்களுக்கு அந்த வெற்றியை கொண்டு வந்து அங்கே போய் யுத்தம் பண்ணணும். யுத்த களத்தில் நின்று எல்லார் கூடயும் சேர்ந்து சண்டையிட்டு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரணும். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? பாவத்தில் விழுந்து போனதை நம்ம பார்க்குறோம். அநேக நேரம் இது மாதிரி தான் நாமளும். சும்மா வீட்டில் இருந்து தூங்குறது அது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு நாம் தூங்கும் பொழுது நாம் அந்த இடத்துல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நம்ம பாவம் செய்கிறவர்களாய் அந்த பாவத்தில் விழுந்து போகிறவங்களாம் நம்ம மாறிடுறோம். எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் சோதனை வருது அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோதனை, யுத்தம் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தானே நம்மளை வச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு எனக்கு மாத்திரம்தான் சோதனை, எனக்கு மாத்திரம்தான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வருது, அவங்களுக்கெல்லாம் வர்றதில்லை. மற்றவங்களே தான் நமக்கு எப்போதும் பார்க்கறது. நம்மளோட காரியங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. நாம் நம்ம பிள்ளைகளுக்காக வெளியில் போயிட்டு வர நம்ம கணவன்மார்களுக்காக படிக்கிற ஸ்தலத்தில் நம்ம இருக்கிற பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படி அவங்க எல்லாருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? என் பிள்ளைகள் போயிருக்கிறாங்களே, அவங்க பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்க வெற்றியாக திரும்பி வரணும். உலகம் பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது, என் கணவரை மேற்கொள்ளக்கூடாது, என் குடும்பத்தார் வெளியில் போயிருக்கிறாங்க அவங்கள மேற்கொள்ளக்கூடாது. என்னைக்காவது இவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணியிருப்போமா? பண்ணியிருப்போம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. யாரும் பண்ணலைன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்கிறோம். ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை, தொடர்ச்சியாக நம்ம செய்கிறது இல்லை. பார்த்துப்பார் ஆண்டவர், பார்த்துப்பார், அவ்வளோதான். நம்ம ஸ்லாக்காக இருந்துட்டு ஆனால் என்ன சொல்லிடுறது? ஆண்டவர் பார்த்துப்பார். ஏதோ ஒரு தவறு நடந்தோன்னே நான் தான் ஜெபம் பண்ணேன்னு ஏன் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு? யுத்தம் பண்ணியா?
ஆண்டவர் கேட்பார், உன் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணியா? இல்லையே. அடுத்தவங்கள தானே பார்த்துக்கிட்டு இருந்த, அவங்களோட காரியங்களை தானே நீ விசாரிச்சுக்கிட்டு இருந்த. அந்த நேரத்தில் நீ உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணியா? அடுத்தவங்கள புறணி பேசிக்கிட்டு இருந்திய, அடுத்தவங்க காரியத்தில் மூக்க நுழைச்சிய, அந்த நேரத்தில் நீ ஜெபிப்பையா? அந்த நேரத்தில் நீ ஜெபம் பண்ணியா? உன் குடும்பத்திற்காக நீ திறப்பில் நின்னியா? உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ திறப்பில் நின்னியா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறாருங்க. அவர் ஒரு அங்கலாய்ப்போடு தான் கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற? ஜாலியாலாம் கேட்கல, நீ எங்கே தான் இருக்கிற? நான் செய்ய வேண்டிய, நான் செய்யன்னு சொன்னதை நீ செய்யாமல் இருக்கிறியே, நான் சொன்ன இடத்துல நீ நிற்க மாட்டேங்கிறியே, வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கியே. ஏன் மறுபடியும் மறுபடியும் ஒரு நபரோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம்? அந்த நபரை வேண்டான்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அந்த உறவு வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, ஆனாலும் மீறி நம்ம போகிறோம். ஏன்னா கண்களின் அந்த இச்சைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம், நம்ம சுய சரீர ஆசைகளுக்கு நாம் விட்டு கொடுக்குறோம். அவர் வேண்டான்னா வேண்டாம் தான். தைரியம் இருக்கா நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு? இல்லாட்டினா மரணம் தான். தாவீது இழக்க கொடுத்தாரு, தான் சொந்த குமாரனை இழக்க கொடுத்தாரு. சிம்சோன் கண்களின் இச்சைக்கு விட்டு கொடுத்தான், தன்னோட சொந்த ஜீவனையே விட்டான். யோசேப்பை போல எப்படி நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதுன்னு உதறிட்டு ஓடிட்டார். அவர் இருந்த இடம் அவர் தவறு செய்வதற்கு தூண்டுகிற ஒரு இடம்னு தெரிஞ்ச உடனே வெயிட்டெல்லாம் பண்ணல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது செய்யலான். அந்த ஜோசப் உடனே வந்துட்டார், இது எனக்கு சரியில்லாத இடம், இங்கே நான் இருக்கக்கூடாது, நான் இருக்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம் அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் உதறிட்டு வந்து சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம். நம்மளால் அப்படி செய்ய முடிஞ்சிருக்கா? இன்னும் நம்ம எங்கேயாவது தவறி இருந்தோன்னா நம்மளுடைய சுய இச்சைகளுக்கு, சுய எண்ணங்களுக்கு, சுய விருப்பங்களுக்கு நாம் இடம் கொடுத்துட்டு ஆண்டவர் அந்த இடத்த விட்டு வந்துருன்னு சொல்லியும் கேட்காம அங்கே இருப்போமானால் நாமளும் தோல்விகளை சந்திக்கணும். நாமளும் நமக்கு இஷ்டமான ஒன்றை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோம். மாறாக அவர் சொல்லுகிற இடத்திற்கு நாம் வரும்பொழுது எப்படி யோசேப்பு உயர்த்தப்பட்டாரோ, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவரை ஃபர்ஸ்ட் கிங்குக்கு அடுத்த பொசிஷனில் அவரை வச்சாங்க. அப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு நேராக நம்மளை வைக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாமெல்லாம் இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கோம்? கடைசியா இயேசு, அவர் தான் நமக்கு எப்போதுமே சூப்பர் ஹீரோ, அவர் தான் எப்பொழுதும் நமக்கு முன்மாதிரி. அவர் ஒரு நாளும் தப்பு செய்யலை. அவர் நம்மளை போல மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் எப்போதும் அவர் நினச்சதெல்லாம் பிதாவின் சித்தம், அவர் சொன்னதெல்லாம் பிதாவின் சித்தம், அவர் செய்ததெல்லாம் பிதாவின் சித்தம். அவர் பேரண்ட்ஸை கூட கேட்பார், ஏன் என்னை தேடிட்டு இருந்தீங்க? நான் பிதாவின் வீட்டில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அறிஞ்சிருந்தார். தான் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம் அதை அறிஞ்சிருந்தார். நான் என்ன செய்யணும் அறிஞ்சிருந்தார். யாருடைய வாய்ஸை கேட்கணும், யார் சத்தத்தை கேட்கணும் அறிஞ்சிருந்தார். அவர் சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்லுவார்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என் போஜனமே, நான் வேற எதையும் செய்யலை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும். எல்லாமே அப்படிதான். அவர் ஒரு ஜெயமாக சிலுவையில் சொல்லி முடிப்பார், எல்லாம் முடிந்தது, உங்கள் சித்தத்தின்படி நான் எல்லாத்தையும் செய்துட்டேன் தேவனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆவியை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். அப்படி நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேன், செய்து முடிக்கிறேன், நான் செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அந்த நிச்சயம் இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு ஆதாமை போல இல்லை, ஒரு மோசேவை போல இல்லை,
ஒரு தாவீதை போல இல்லை. நாம் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக, அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த இடத்த சரியாய் அறிந்து கொண்டு, நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்கும்போது நம்ம எல்லாரும் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் கூட தான் இயேசுப்பா இருக்கிறேன்னு நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் இடத்துக்கு எங்களை கொண்டு வாங்க, நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை நம்ம எல்லாரும் நம்மளை அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் நம்மளை அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இது எந்த காரியம் உங்களை தொட்டுச்சுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று உங்களை உந்தி தள்ளுமானால் அது கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு. அதை இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அதை இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நீங்கள் பேசின காரியத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் வைக்கிற இடத்துல நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, நான் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே, நீங்கள் செய்ய சொன்னதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. நான் இனிமேலும் ஆண்டவரே இப்படி குற்ற உணர்ச்சியோடு உங்கள் உறவை நான் வந்து அப்போ விட்டு கொடுத்துட்டு எனக்கான காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. அநேக நேரம் நான் உலகத்தின் சத்தத்தை கேட்டு அதன்படியாக நடந்தேனே, நான் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு என்னை நான் மறுபடியும் ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் ஆவியை பெற்ற நான் ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட நான் மற்ற சத்தங்களுக்கு இனம் கண்டு கொள்ளுகிற அந்த கிருபையை மறுபடியுமா எங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்கள் புதுப்பிங்க ஆண்டவரே. அப்பா, நான் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சத்தம் மாத்திரம் என் காதுகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. மற்ற சத்தங்கள் எல்லாம் நான் இனம் கண்டு கொள்ள, அதை வெறுத்திட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நீங்கள் வச்ச வேலையை நான் செய்யாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறவளா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எத்தனை முறை நான் சாக்கு சொல்லி இருக்கிறேன். நான் வேண்டாம், நான் இன்னும் சரியாகலை, நான் இன்னும் கரெக்டாக இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. எத்தனை முறை பாஸ்டெல்லாம் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை நீ செய்றியாமான்னு கேட்டால் போதெல்லாம் நம்ம தட்டி கழிச்சிருக்கோமே. நம்ம குடும்பத்தார் நம்மக்கிட்ட உன்னை எதிர்பார்க்கும் போது தட்டி கழிச்சிருக்கோமே. நம்ம மாமியார் மாமனார் நம்மக்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது நம்ம தட்டி கழிச்சிருக்கோமே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனியும் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாம ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறத நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசையாக ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. தாவீதை போல ஆண்டவரே, எங்கள் கண்களின் இச்சைக்கும் எங்கள் சரீர பிரகாரமான ஆண்டவரே இச்சைகளுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி நீர் வெறுக்கிறத, நீர் வேண்டாம் என்று சொன்னதை விலக்கிட ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்க சொன்னாத இடத்துல ஆண்டவரே, நீங்கள் நிற்க வேண்டாம்னு சொன்ன இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருப்போமானால் இன்னைக்கு நாங்கள் வெளியில் வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் அர்ப்பணிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. நீர் எங்களை அனுப்புங்க, நீர் எங்களை அனுப்புங்க. எங்களை பரிசுத்தத்திற்கு நேராக எங்களை புதுப்பிங்கப்பா. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையும்படி நீர் எங்கள் இடத்துல எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த நேரத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்க பழைய இடத்திலிருந்து நீர் எதிர்பார்க்கிற அந்த புதிய இடத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திட்டத்தை நாங்கள் செய்து முடிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறட்டும் தகப்பனே. எல்லாம் முடிந்தது என்று எப்படி நீர் தைரியமாய் ஒப்பு கொடுத்தீரோ அதே போல வருகிற நாட்களிலே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆண்டவரே ஓட்டத்தை நாங்கள் சரியாய் ஓட ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே அழைப்பில் நாங்கள் உண்மையாய் நிற்க, இந்த பரலோகத்தை மாத்திரம் நோக்கி எங்களுடைய ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. நீர் கிருபை தருவீராக. இன்னைக்கு கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, எங்க அர்ப்பணிப்பை நீங்க பார்த்திருக்கீங்கப்பா. இந்த வார்த்தை கிரியை செய்கிறத நாங்க வருகிற நாட்களில காண ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடையை எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் அவர்கள் மேலே வரும்படி அழைக்கிறேன். நல்ல வார்த்தைகளை, என்ன வார்த்தைகளை கேட்டோம்? சீக்கிரம். எங்கே இருக்கிறாய்? யாரை யாரை பற்றி நாங்கள் நல்ல தெளிவாக நமக்கு பேசினாங்க. ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று, மோசே, சாமுவேல், எல்லாம் அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நல்ல இடைப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம விட்டுட்டு அநேக முறை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பயந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இயேசுவை மாதிரியாக வைத்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை நல்ல தெளிவாக, பாஸ்டருடைய குரலும் அப்படி தான், பாஸ்டருடைய வாய்ஸும் அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய தகப்பனா இவ்வளோ நல்ல பொறுமையாக பேசுவார்கள். நல்ல எங்களுக்கு அங்கே மானத நகரில் இருக்கும்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாடல் ஆராதனை 12 மணி நேரம் வச்சுருக்கும் போதும் நல்ல பாடி ஆராதித்தாங்க. அவர்களுடைய ஊழியத்தில் பிள்ளைகள் பிறந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது பெரிய பாக்கியம். அதனால் அழைத்த போது அன்பாய் எங்களோடு கூட வந்து இந்த நாளில் மிகவும் பிரயாசப்பட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தாங்க. எல்லாரையும் கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நாளில் மீதி உள்ள பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சிஸ்டர் ஜான்டி சிஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அடுத்த ப்ரோக்ராம் நல்ல பரிசளிப்பு எல்லா காரியங்களையும் இதுவரை நடத்தி கொடுத்த தேவன் மீதி உள்ள காரியங்களையும் ஜெபிப்பாங்க. சிஸ்டர் வாங்க. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா மட்டும் எங்களோடு கூட பேசின உங்களுடைய தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மீதம் உள்ள நேரங்களை ஆண்டவரை கருத்துக்களாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாஸ்டர் அவர்கள் வந்து சில நிமிடங்கள் பேசுவார். நீங்கள் எங்களோடு கூட இருந்து பாஸ்டர் இந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகமாக கால் முடியாதுன்னாலும் மிகவும் பிரயாசம் எங்களுக்கு. நாங்கள் வந்து வெளியில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே எழுந்து கிளம்பி வந்து இங்கே ஆயத்த காரியங்களெல்லாம் செய்து எப்போ நல்லா கால் இருக்குமோ அப்படியே இன்றைக்கும் வந்து அதிகமாய் ஊழியம் செய்தார்கள். அதில் நீங்கள் எல்லோரும் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அதில் நீங்கள் பங்காளர்களாக இருந்து தோள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் இதை காட்டிலும் விலகின யாருக்குமே இருந்திருக்காது. ஆனால் அதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நல்லாயிருக்கும். மீதி உள்ள காரியங்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக நன்றி மட்டும் சொல்லுகிறேன். கர்த்தர் மட்டுமா இந்த கூட்டத்தை ஒவ்வொரு வருஷமும் நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிலாடி நபியில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு முதலாவது ஆண்டவருக்கு நல்ல பலத்த கைகளை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமா? ரெண்டாவதாக பாஸ்டமா இதை ஒவ்வொரு வாரமும் பொறுப்பாக இந்த இடத்துல கூடி நடத்துனாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி முகம். ஒரு சிலர் வந்தாலும் சில பேர் 5, 6 பேர், 7 பேர், 2 பேர் வந்தால் கூட அதை விடாமல் பொறுப்பாக இந்த இடத்துல இந்த பெபையால் பெண்கள் ஜெபத்தை நடத்துகிறாங்க. அதனால் நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டமாக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்ல உற்சாகமாக. அடுத்ததாக யாரை அழைக்கலாம் என்று இருக்கும்போது இங்கே மேடையில் இருக்கிறவங்களாம் முன்னாடிலாம் வார்த்தையை கொடுத்தவங்க தான். சிஸ்டர் ஜான் சிஸ்டர் வந்து இதே இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எப்போ அழைத்தாலும் மெர்சி சிஸ்டர், சபையார் மற்றுமாக பீலா சிஸ்டர் அவங்க வந்திருக்காங்க, பாஸ்டர் வந்திருக்காங்க பின்னாடி. அவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்ல உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர் மற்றும் உமாபதி பாஸ்டர் அவங்க சிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொரு சபையிலிருந்து நீங்கள் விசுவாசிகள் வந்திருக்கீங்க. எல்லோரும் பேர் சொல்ல நேரம் இல்லை. என் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அக்கா, தங்கச்சி, இன்னும் மற்ற உறவினர்கள் வந்திருக்கீங்க. பாஸ்டர் பால்ராஜ் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் கிறிஸ்தாஸ் பாஸ்டர் இவங்கெல்லாம் இங்கே முடிச்சுட்டு இதே நேரத்தில் அன்றைக்கி பாஸ்டர் வேதமுத்து அப்படியே மகனுடைய அந்த வளைகாப்பு நாங்கள் முன்னாடியே போய் ஜாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா இது இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருப்பதனால பாஸ்டர் அங்கேயும் முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த சாப்பாடு காரியங்கள் நம்ம இப்போ தான் சாப்பிட போகிறோம். நமக்காக நம்ம சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்கள் வந்து காலையில் 6 மணி 6:30 மணிலேருந்தே வந்து உங்களுக்காக 10 மணிக்கே சமைச்சு ரெடியாக இருக்குது. ஆமாம். ஆனால் சாப்பாடு இப்போ தான் 1:30 மணிக்கு சாப்பிட போகிறோம். அந்த நம்ம எல்லா சகோதரர்களுக்காக இதை கூட்டி பிரயாசப்பட்டு ஒற்றை அடித்து எல்லாம் அவர்களுக்கு நல்ல நம்ம சபை சகோதரர்களுக்காக நல்ல பலத்த கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? அதே போல் யாரை அழைக்கலாம் என்று சொல்லும்போது இந்த வருஷம் சம்பத்குமார் பாஸ்டருடைய மனைவி
சிஸ்டர் கெலன் சம்பத்குமார் வந்து நல்ல சாட்சி. நாங்கள் அங்கே இருந்தாலும் கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சது, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தாலும் ஒரு சில சாட்சிகளை கேட்டோம். வீடியோ எடுத்துருங்க, நல்லா பொறுமையாக கேட்குறோம். நல்ல சாட்சிகளை சொன்னாங்க. அவங்கள கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்ல வார்த்தைகளை சகோதரி நல்ல வார்த்தைகளை கொடுத்தாங்க மகள். நல்ல வார்த்தைகள் நானும் அது தெளிவாக கேட்டது. ஓகே, சாட்சியும் கேட்டது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதே போல் இந்த பள்ளி விடையிலேருந்து நாங்கள் வாரம் ஒரு தரம் அங்கே போகிறோம். பள்ளி விடையிலேருந்து இன்றைக்கி அநேக சகோதரிமார்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் நன்றியை வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இந்த திருச்சபைக்கு இன்றைக்கு தான் ஏதாவது புதிதாக யாராவது வந்திருக்கீங்களா? அதாவது பள்ளி ஒரு சில அப்படியே கரங்களை உயர்த்துங்க சிஸ்டர். ஓகே, புதிதாக ஒரு சிலர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமா? சரி, ஓகே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம் இல்லை, இது முகாமாக நடத்திட்டோம். இனிமேல் அடுத்த வெள்ளியிலேருந்து ஒவ்வொரு வாரமும் இது பெண்கள், அப்புறம் அடுத்த ஆகஸ்டில் தான் பெண்கள் முகாம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முகாம். அதே போல் நம்முடைய சகோதரிமார்கள்லாம் அதுக்காக ஜெபித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். அந்த சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி அந்த 7 பேர் 6 பேர் 5 பேர் அந்த எடுக்கிற அந்த காணிக்கை, அது சாப்பாடு செலவுக்கு மேலே பண தேவைகள் ஆண்டவர் அற்புதமாக அந்த என்ன செஞ்சார், அந்த சிறு காணிக்கையின் மூலமே ஆண்டவர் சந்தித்தார். இதோடைய டோட்டலாக உங்களுக்கு சொன்ன எவ்வளோ எஸ்டிமேட்டுன்னு நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் உற்சாகமாக இப்படி சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமாக அவங்களை இயன்றதை உற்சாகமாக கொடுத்தீர்கள். ஸோ அதனுடைய எல்லா பண தேவைகளும் கர்த்தர் சந்தித்ததுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். சரி, இப்பொழுது அண்டா குண்டாலாம் பார்க்குறீங்க. ஒவ்வொரு வருஷமும் பாசமாக அண்டா குண்டா கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க வாசிப்பாங்க. இப்போ பரிசளிப்பில் முடிஞ்சோன்னா நம்ம லஞ்சுக்கு போகலாம். ஓகே. ஒவ்வொரு வருடமும் ஆண்டோடைய பிரதான கிருபையினால் சில பகுதிகளை நான் வேதத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பேன். பெபேயால் பெண்கள் ஜெபம் என்று சொல்லி அதை நடத்தி அதற்கான பாஸ்டர் உட்காருங்க கொஞ்சம் நேரம் பரவாயில்ல. கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிருபங்கள் சில பகுதிகளை கொடுக்கும்போது உற்சாகமாய் அதில் கலந்து கொள்வார்கள். கடந்த ஆண்டில் கொஞ்சம் பேர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப இது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் உற்சாகமாய் ஒரு சிலர் பங்கு பெற்று அதை சொன்னார்கள். இந்த வருஷத்துலேயும் என்ன பவுஷனை கொடுக்குறதுன்னு நான் ஜெபம் பண்ணிவிட்டு சில பகுதிகளை வாசிக்கும் பொழுது தீத்து நிருபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதில் சில அதிகாரங்கள் இருந்தாலும் அதில் வார்த்தைகள்லாம் ரொம்ப கனத்துக்குரிய வார்த்தைகள் அதிகமாக என்னை பலப்படுத்தினது. அதை கொடுக்க வேண்டும் என்று பாஸ்டர் அவர்கள்ட்ட சொல்லும்போது அதை டிக்ளேர் பண்ணும்பொழுது அநேக சகோதரிகள் இதை பொறுப்பாய் நல்ல தெளிவாய் அந்த வசனங்களை எல்லாம் படித்து சிறு பிள்ளைகள் எப்படி எஸ்ஏ கொஸ்டின் படித்து மனப்பாடம் பண்ணுறாங்களோ அதுபோல் சமைச்சிக்கிட்டு பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு அந்த வேலைகளை வசனத்தை சொன்னது எனக்கு அது மிகுந்த பலன். நானும் இந்த வசனத்தை ஒரு மாதமாக 1.5 மாதமாக படித்து அதையும் மெமரி பண்ணிடணும் என்று சொல்லி படித்தோம். அது எங்களுக்கு அது பலனாக இருந்தது. நீயும் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுன்னு சொல்லிட்டு நல்ல ஆரோக்கியமுள்ள விசுவாசம், ஆரோக்கியமுள்ள வசனம், ஆரோக்கியமுள்ள வசனத்தில் தெளியணும், விசுவாசத்தில் தெளியணும், உபதேசத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல தெளிவாக இருக்கும். அந்த வசனத்தில் நல்லா தெளிவாக சொன்னவங்க இப்பொழுது அவர்களுக்கான பரிசுகள் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலர் வசனம் சொன்னவர்கள் வரவில்லை. சொன்ன உடனேயே சகோதரி ஆரோக்கிய சாமிலி சைலா சிஸ்டர் பெலனூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி சிஸ்டர் அவர்கள் ஹெலன் சம்பத் அவர்கள் பரிசுகளை கொடுத்தாங்க. ஆரோக்கிய சாமிலி சைலா அவர்கள் பெல்லனூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, டியூட்டி அலைச்சல் அதில் படிச்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஷீலா டோல்கேட் வரல, அவங்களும் படிச்சுட்டு மிஸ்டேக் இல்லாமல் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் ரேச்சல் ராஜா அவர்கள் ராஜா நகர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக நல்ல பிழையின்றி நல்ல தெளிவாய் சொன்னார்கள். திரும்ப திரும்ப கேட்பேன், இந்த அதிகாரத்தை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னா நல்ல
மிஸ்டேக் இல்லாமல் சொன்னார்கள். அடுத்து பியூலா சிஸ்டர் வரலை, அவங்களும் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி இருக்கனால அவங்களுக்கு லீவு கிடைக்கல, அவங்க வரல. சிஸ்டர் மரிய ஜான்சி நல்ல பொறுமையாக அன்பான சகோதரி, அவர்களும் நல்ல தெளிவாய் சொன்னார்கள். சிஸ்டர் அவர்கள் ஜெயசித்ரா சிஸ்டர் தாளக்குடி, அவர்கள் நல்ல அவர்களுக்கும் டியூட்டி உண்டு. 6 மணி 8 மணி வரைக்கும் வருவாங்க. அதில் படித்து கஷ்டப்பட்டு படித்து இந்த பரிசு பெறுறாங்க. இது என்றைக்குமே இது என்னோடய பேரப்பிள்ளை காலத்தில் வந்தால் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்கிட்ட மருமகள்கிட்ட இது சபையில் கொடுத்த பரிசு என்று சொல்லி. அது ஒரு பெரிய சந்தோஷம். சிஸ்டர் பீமலா ராஜா நகர் அவர்களுக்கு பேர பிள்ளைகள் உண்டு. அவர்கள் வந்து நல்ல தெளிவாக ப்ரொனன்சியேஷனோடு நல்ல சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய்ப்படுத்துவோம். எழிலரசி விடவே மாட்டேன், படித்து சொல்லியே ஆகணும்னு சொன்னேன். சரி ஆண்டின்னு ஏமாற்றிட்டே இருந்தாங்க. கடைசியில் நல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. கரங்களை தட்டி அவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். தேவிகா சிஸ்டர் கூத்தூர் பகுதி, அவர்கள் நல்ல தெளிவாக நல்லா சொன்னாங்க. ரொம்ப புரோஜனம். இதில் என்னென்னா அவங்களுடைய ஹஸ்பண்டெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்கக்கிட்ட அவங்க வசனத்தை ஒப்பிக்கும் போது அந்த வசனங்களை அவங்க பார்க்க முடியுது, கேட்க முடியுது. இவ்வளோ அருமையான வார்த்தைகள் பைபிளில் இருக்கிறதா என்று சொல்லி நிறைய கொடுத்து இனிமேல் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் எப்சிபா சிஸ்டர் வர முடியல, அவங்களுக்கு கால் முடியல. ஆனால் நான் ஃபோனில் சொன்னேன், இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க கால் நடக்க முடியாதனால வர முடியல. அவர்கள் நல்ல தெளிவாக அவர்களுக்கு ஒரு ஆள் அனுப்பி வசனத்தை கேட்க சொன்னேன். நல்லா சொன்னார்களா? நல்ல தெளிவாக சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த பரிசை அவர்களிடத்தில் கொடுத்து விடுவோம். சிஸ்டர் எப்சிபா. கால் நடக்க முடியாதனால வர முடியல, அவங்களுக்கு பதிலாக சிஸ்டர் வாங்குவாங்க. நல்லா கரங்களை உற்சாகமாக தட்டலாமா? நல்லா உற்சாகமாக. பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். 2 ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனையும் கலந்துட்டு அங்கேயும் வந்திருக்காங்க. நாங்கள் போய் ஆகணும், ஆனால் எங்களுக்கு சகோதரிகளை அனுப்பி வைங்க பாஸ்டர்ன்னு சொன்னோன்னே எல்லாரும் எங்களுக்கு சிஸ்டர் மெர்சி எல்லாருமே நாங்கள் இருக்க வேண்டிய வேதமுத்து பாஸ்டருடைய மகனுடைய வைபவம். ஆனால் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால சரிங்க பாஸ்டர் 2 ஊழியமும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் எங்களுடைய ஆவிக்குரிய சகோதரன், நல்ல ஊழியத்தில் நல்ல எங்களுக்கு வந்து வசனத்தை கொடுக்கறதுலையும் ஆலோசனை கொடுக்கறதுலையும் நல்ல ஒரு சகோதரன் சகோதரியாக இருக்காங்க. அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். செபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பு பெண்கள் கூடுகையை கத்தநீர் இம்மட்டுமாய் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கேட்ட சாட்சிகளையும் வார்த்தைகளையும் தங்களுடைய மனதில் வைத்து சிந்தனை செய்து தங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். அவசியமானதை, அவசரமானதை, அடிப்படையானதை நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வண்ணமாய் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகளும் பாக்கியவதியாய் மாறத்தக்கதாக வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி அதை தங்களுடைய சிந்தனைக்குட்படுத்தி வாழ்க்கையில் செயல்படுத்தி இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உதவி செய்யும். ஆண்டவரே, வேத வாக்கியங்களை படித்து ஆண்டவரே பரிசு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெண்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஊழியராய் திருச்சபையாய் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் தொடர்ந்து கனப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் இன்னும் அறிகிற அறிவில் வளர்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, நிலைத்திருக்க, பிழைத்திருக்க தேவனாகிய கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். அநேக பெண்கள் வருகிற நாட்களில்
வந்து பயனடைய கிருபை தாங்க. தொடர்ந்து இருக்கிற ஆண்டவர் விருந்த உபசரிப்புகளிலும் தேவக்கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். தொடர்ந்து வாரந்தோறும் நடக்கிற இந்த பெண்கள் கூடுகையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீயாய் தன் வீட்டை கட்டுகிற மகளாய் வாழ அந்த கூடுகையை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர முடியாதவர்கள் மேலும் தேவனாகி கர்த்தர் கிருபையாயிரும். வருகிற நாட்களில் அநேகரை கொண்டு வந்து சேரும். ஆண்டவரை தன்னுடைய சரீர பலவீனத்தோடு இந்த கூட்டத்திற்காக அநேக முயற்சிகள் எடுத்த பாஸ்டருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து அவரை ஆசீர்வதிங்க. இந்த பெண்கள் கூடுகையில் பொறுப்படுத்தி நடத்துகிற அன்பு சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அப்படியே கற்ப கனிகள் மேலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாயிருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படியே எல்லைகளை விரிவாக்கும், நன்மையாலே திருப்தியாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.